கொடானபடி சோதரம் கிருபை நிறைந்த கதாவே மது சோதரம் ஆண்டவரே நேற்றும் என்று மாறாதவரே மது சோதரம் துதியான மகிமைக்கு பாத்திரரே மது சோதரம் ஆண்டவரே சர்வலவரே மது கொடானபடி சோதரம் தேவாதி தேவனே மது சோதரம் 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 சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபை நாளே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே கதாவே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை நாளே எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்து கதாவே இந்த நாளிலே சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து கதாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கும்படியான ஒரு கிருபையை நீ தந்த உம்முடைய மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த நாளை யார் வாஞ்சிப்பான் என்பதை நீர் அறிந்த தேவன். அதனால்தான் அன்றைக்கு உம்முடைய ஒவ்வொரு பரிசுத்தவானும் அந்த நாளை அவர்கள் வாஞ்சித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே வண்ணமாக கதாவே தாவீதும் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் ஒரு நாள் மேலானது என்ற வண்ணமாக இந்த நாளை நாங்கள் மேலான நாளாக எண்ணி நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய பரிசுத்தவான்கள் ஒன்று கூடுற இடமும் ஆண்டவரே ஒன்று கூடி உம்மை அழைக்கிற இடமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக ஒன்று கூடி இருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன். இந்த காலத்திலே ஆண்டவரே ஆண்டவரே அங்கே சமாரியா ஸ்திரீக்கு சொன்னது போல ஆண்டவரே நீங்கள் மலையிலே தொழுது விழுகிறோம், ஆண்டவரே நாங்களோ இந்த இடத்தில் என்று சொல்லுகிற வேளையில இல்லை. பிதாவை தொழுது கொள்ளு காலம் அங்கு எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் அங்கே வரும் என்ற வண்ணமாக எங்கும் தொழுது கொண்டாலும் கதாவே அங்கே வேதம் விசேஷமாக சவரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அந்த இடத்தை மேலாக எண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வண்ணமாக இந்த மேலான அந்த இடத்திலே ஆண்டவரே உமக்குள்ளாக ஒன்று கூடி வந்திருக்கிற எங்களை நீ காண்கிற தேவனாயிருக்கபடினால் நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிற தேவன். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசி கதாவே எங்களுடைய குறைகளை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய மனசாட்சியின்படி உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அதற்கு எங்களுடைய மனக்கண்களையும் இருதய கதவையும் நீர் திறக்காவிட்டால் நாங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இறங்கி கதாவே நீர் பேசும்படியாகவும் நாங்கள் கேட்கும்படியாகவும் எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளை ஆசீர்வதியும், திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை விசேஷமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற செவிகளை உம்முடைய கரத்திலே விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சூழல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாக போன வார தொடர்ச்சியை நான் பிரசங்கிப்பதாக உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதையே நாங்கள் வாசிப்போம். போன வாரம் 2 அதிகாரங்களை நாங்கள் வாசித்தோம். இந்த நாளிலே நாங்கள் ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் வாசிப்போம். இல்லாட்டி அது சிறு வார்த்தை என்றபடினாலே நாங்கள் 2ஐ நாங்கள் வாசிப்போம். அங்கே உன்னத பாட்டு 1:15 பழைய ஏற்பாடு 801வது பக்கம் நான் வாசிக்கிறேன். போன வார தொடர்ச்சி என்றோடனே நீங்க அதை உங்களுக்கு தெரியணும், அது இது வாசிக்கப்பட்டது. ரைட். என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். ஆமேன். நாங்கள் அடுத்ததாக 13:14 2ஆம் அதிகாரம் 13:14. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும்.
உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். ஆமேன். 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 யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அருமையான நாளிலே போன வார தொடர்ச்சியை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் புசித்து ஜீரணமாகும் காக்கையும் அங்கே தானியங்கள், அதாவது வார்த்தையை மாத்திரம் புசித்து உயிர் வாழும் புறாவும். ஆமேன். ஆனால் அங்கே நான் இந்த யூடியூபில் அந்த வண்ணமாக நான் அழைக்கல. ஆனாலும் நாங்கள் வெளிப்பாடோடு அதை அறிந்து கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் புசித்து ஜீரணமாகும். இப்போ எங்களுக்கு இந்த ஜீரணத்தை பற்றி தான் நான் ஆழமாக நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் ஜீரணம் என்பது செமிபாடு அடைகிற ஒரு காரியம். அதே போல வார்த்தையில தவறு விடுகிறது. எல்லா மனிதனும் ஒரு சந்தர்ப்பங்கள்ல தவறு விடுவார்கள். ஆனால் அது ஜீரணம் ஆகிறது தான் அங்கே முக்கியமாய் இருக்கிறதா இருக்கு. ஆமேன். அந்த ஜீரணம் ஆகாதபடி அது உங்களோட வாழ்க்கையில குற்ற உணர்வை கொண்டு வந்து அதிலிருந்து நீங்க வெளியே வர முயற்சிக்கிறீங்கன்னா அது சந்தோஷமான காரியம். ஆமேன். இதுதான் அங்கே நாங்கள் காண வேண்டிய ஒரு காரியம். அதனாலே நீங்கள் அந்த காரியங்களை பேசும்போது நீங்கள் மகிழ்ச்சியோடு ஒரு காரியத்தினுடைய காரியங்களை ஆழமாக சிந்தித்து அதை நீங்கள் செய்தாதான் அது உங்களுக்குள்ளாக வரும். ஏனென்றால் எந்த மனிதனையும் தனித்தனியாக நாங்கள் கேட்டு இது விளங்கினதா புரிஞ்சதா என்றதை நம்ம கடந்து போக முடியாது. ஆமேன். இது பரிசுத்த ஆவியினாலே பேசப்படும் போது உங்களுடைய இருதய கதவை திறந்து ஒரு உற்சாகத்தோடு வரவேற்கிற பட்சத்துல தான் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன். அப்படி இல்லாத பட்சத்திலே அது உங்களுக்கு அங்கே பாஸ் ஓவர் மேலாக கடந்து போன மாதிரி அது கடந்து போகும். ஆமேன். அதை நீங்க கடந்து போகாத வண்ணம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அங்கே கடந்து போக வேண்டும். அதனால அந்த செய்தி துவக்கத்திலே அவர் சொல்றார், நான் மெதுவாக ஒரு சிறு பிள்ளை விளங்குறதுக்கு ஏற்ற வண்ணமாக நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அதே வண்ணமாக இந்த காரியங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களோடு நான் அந்த வண்ணமாக பேச நான் விரும்புகிறேன். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். ஆமேன். இந்த காரியங்களை வந்து நான் பேசவில்லை, அங்கே தீர்க்கதரிசி அதை கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தில் இருந்து உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏனென்றால் நாங்க ஒரு நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் என்று பவுல் சொன்னது போல எங்களுடைய ஓட்டம் வந்து நிச்சயம் உள்ளதாக இருக்க வேண்டும். அங்கே ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் வந்து ஒழுங்கின்படி ஓடுகிற வண்ணமாக நீங்க அந்த ஒழுங்கின்படி ஓடும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்க வெளிப்பாடு இல்லாம ஓடும்போது நீங்க முழுவதும் வந்து நீங்க ஜெபித்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா உங்களுடைய எளிமையான ஒரு கணம் உங்களுடைய இருதயத்துல சிந்திச்சு ஒரு எளிமையாக பேசுற ஜெபம் எவ்வளவு ஒரு சத்தத்தை எவ்வளவு பரலோகத்திலே கேட்கப்படுகிறது என்பது வேதத்திலே அடையாளமாக இருக்கிறது. அந்த எளிமையானதை தேவன் அங்கே கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனா நீங்க நாள் முழுக்க எந்த காரியத்தை செய்தாலும் அது ஒழுங்கில வராத பட்சத்திலே அது தவறி போகும். ஆமேன். அப்ப அதனாலதான் இது கடினமாக இருந்தாலும் இது குற்றப்படுத்துறதுக்காக ஒரு நேரம் சந்தர்ப்பத்துக்காக பேசப்படுகிறது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அதனாலதான் தேவனுடைய காரியத்திலே அது சரியாக இருந்தா நீங்க அங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாவிட்டால் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க கடந்து போகும்போதுதான் அது ஒரு உண்மையான ஆசீர்வாதம். ஏனென்றால் தேவன் ராஜ்யத்திலே தன்னுடைய பிள்ளைகளை தெரிவு செய்யும் போது அவருடைய தெரிவு மனிதன் பார்க்கிற வண்ணமாக இருக்காது. ஆமேன். மனிதனுடைய பார்வையில அங்கு ஏற்படுகிற எல்லாமே தவறி போகும். ஆமேன்.
வெளிப்பிரகாரமான பார்வைகள் வந்து தவறி போகும். அதை தான் அப்போஸ்தலர் ஆகிய 12 அப்போஸ்தலர்களுடைய தெரிவையே தவறி போனதை நாங்க பார்க்கிறோம். ஆமென். எந்த இடத்துல தவறி போனது? ரைட். ஜூதாஸுக்கு பதிலாக மத்தியாவை தெரிவு செய்யறான். திகர் சொல்ற அந்த மத்தியாவுடைய தெரிவு வந்து தவறி போனதாக இருந்தது. ஆனால் தேவன் ஒரு மனிதனை தெரிவு செய்தார். யாரு? சவுல். ஆமென். அங்கே பவுலாக தேவன், அவனுடைய ஆரம்ப பேர் வந்து சவுல். அங்கே அதுக்கு பிற்பாடு அவர் அங்கே என்ன சவுலாக மாற்றுறத நாங்க பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் திகர் சொல்றேன், அந்த தேவனுடைய பார்வை வந்து கழுகின் பார்வையாக இருக்கிறது. அவருடைய தெரிவு தான் நிஜமானதாக இருக்கிறது. ஒருவேளை நான் பார்க்கும்போது உங்களுடைய காரியம் அந்த கட்டத்துல பார்க்கலாம், ஆனா நாளைக்கோ அல்லது மறுநாளோ அல்லது வருடத்துக்கு அப்பால் நீங்க எப்படி இருப்பீங்கன்றதை தேவன் அறிவார். ஆனா காலத்தின் கட்டாயம் நீங்க இப்படிதான் செய்து இருக்கிறது, இப்படிதான் வாழ என்பது மனிதனாகிய நான் வந்து பேசுற காரியம். ஏனென்றால் அந்த காரியத்தை தேவன் என்னிடத்திலே அவர் நம்பி அங்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் காரியமாயிருக்கிறது. அதான் இன்றைக்கு நீங்க பார்த்த அந்த கட்டிங்க நான் பேசி, ஏன்னா இந்த செய்திக்கு ஒரு ஆழமான ஒன்று. அந்த செம்மறி ஆட்டுக்கும் புறாவுக்கும் அது ஏற்ற ஒன்றாயிருக்கிறது. எத்தனை பேர் அங்க ஆழத்தோடு பார்த்தீங்களோ தெரியல, பார்த்துருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க. பார்த்திருந்தா உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை இன்னைக்கு போட்டு அந்த கட்டிங் தெரிஞ்சிருக்கு. ஆமென். ஏனென்றா அதுல பாருங்க, தேவன் பழைய ஏற்பாடுல நிறைய குழந்தைகளை கொண்டு எப்படி பரிசுத்த ஆவி ஏன் அருளப்பட்டது, அவருடைய நோக்கம், அவர் ஏன் சபையில அதை வைத்தார் என்றதுக்கு அங்கே தீக்கர் சொல்லுவார். அப்ப பழைய ஏற்பாடுல வந்து ஒரு பிள்ளை பிறந்திருக்கும் போது அந்த பிள்ளைய தகப்பன் என்ன செய்வான்னா அவனுக்கு வளர்க்க இயலாது. அவங்க பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி வேலை டைமுக்கு கண்டு இல்லை. அப்ப அதனால அவங்க 40-50 வயதுல அந்த பிள்ளைய சரியாக வளர்க்க வேண்டுமெண்டா அந்த நாள்ல பாடசாலையில உபாத்தியர்கள் என்று, நான் போன வாரம் அந்த வசனத்தை கேட்ட உபாத்தியர் என்றதை அந்த நாள்ல வச்சிருந்தாங்க. அந்த உபாத்தியரிடத்துல அந்த பிள்ளைகளை அங்கே ஒப்பு கொடுப்பாங்க. அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு அந்த உபாத்தியரிடத்துல இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த உபாத்தியர் வந்து ஏன் அது அங்கே சட்டமாக இருந்ததென்றால், ஒரு எஜமானன், அதாவது தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளையிடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்கிற வேளையில அந்த பிள்ளை வந்து ஒரு குடிகாரனோ அல்லது கெட்டவனோ அல்லது வித்தியாசமான பாவங்கள்ல கடந்து போற ஒருவனுக்கு வந்து அந்த தகப்பன் வந்து முழு பொறுப்பையும் கொடுக்க மாட்டான். அப்ப இந்த ஒவ்வொரு பொறுப்பும் இவன் சரியாக வளர்க்க வேண்டும், நடக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது உபாத்தியருடைய வேலையும் கண்காணிப்பாகவும் இருக்கிறது. அதே நேரம் இந்த பிள்ளை இப்படிதான் இருக்கிறான் என்பதை அவன் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதான் சொல்ல புத்திர சுவிகாரம். இது நான் இப்ப சொல்றது பரிசுத்த ஆவி ஏன் அருளப்பட்டது. புத்திர சுவிகாரத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்றான். அப்ப அவர் சொல்றார், தேவன் தண்ட பிள்ளைய உபாத்திரியத்தை கொடுக்கும் போது கண்டிப்பான ஒரு நல்ல உண்மையை பேசுறவனிடத்துலதான் தேவன் பிள்ளைய கொடுப்பாராம். ஏன் இல்ல இப்ப டியூஷன் ஃபீஸுக்காக காசுக்காக இருந்தா உங்க பிள்ளை நல்லா படிக்கிறேன்னு அவன் ஒரு பிள்ளையும் செய்யறதுல அதை மறைச்சு தவற மறைச்சு சொல்றவன் அவர் விரும்ப மாட்டான். ஏனென்றா அவர் கொடுக்க போற பொறுப்போ மிக உயர்ந்ததாயிருக்கிறது. அப்ப ஏனென்றா அது நாசமா போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. அப்ப தேவன் தெரிவை நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கேன். ஏன்னா தேவன் தெரிவு செய்யும் போது பெர்ஃபெக்ட், பரிபூர்ணமாக தான் இருக்கு. அறகுறையானதை தெரிவு செய்ய மாட்டேன். இன்னைக்கு உலகத்திலே ஒரு தொழிலை கொடுக்கும் போது அவங்க எத்தனையோ இதை பார்க்கிறாங்க. ஏனென்றா அது தகுதிக்கு, அதுல சில ஊழல்கள் இருக்கும், மறைமுகம். ஆனா தேவனுடையதுல ஊழலும் இருக்காது, குறைவானதும் இருக்காது, நிறைவானதாக தான் அது இருக்கும். ஆமென். அப்ப அவன் பார்க்கும்போது அவன் சரியாக அங்கே வளர்க்கப்பட்டு உண்மையை அவன் சொல்லுவான், தவறுகிறத அவன் பேசிக்கொண்டு இருப்பான். அவன் சரியான அந்த உபாத்தியரிடத்தில் அவன் வளர்க்கப்பட்ட பிற்பாடு அந்த ஏஜை கடக்கும் போது அந்த தகப்பனிடத்துல உண்ட புள்ள சரியாக வளர்க்கப்பட்டிருக்கான்னு ஒப்பு கொடுக்கும் போது தகப்பன் என்ன செய்வாரா, அவனுக்கு வெள்ள அங்கிய உடுத்தி எல்லாருக்கும் பண்புக்காக அவன் என்ன செய்வான், ஒரு மேடை அமைத்து அந்த இடத்துல வந்து அவனை இருத்தாட்டி தன்னுடைய முழு பொறுப்புக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஒரு வைபவத்தை வச்சு அவன் என்ன செய்வான், விருந்து கொடுத்து இதுக்கு பிற்பாடு இவன் தான் என்னுடைய நேசகுமாரன் என்ற அந்த சலுகையை கொடுக்கிற வேளையில அவனுடைய முழு
அந்த பொக்கிஷமும் முழு அங்கே பொறுப்பும் முழு பவரும் வந்து யாருக்கு போகுது? அந்த பிள்ளைக்கு போகுது. இவன் செக்ல விட்டா இவன் செக்கும் என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். அதே போலதான் அந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். அதே போலதான் தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ 30 வருடமாக சோதித்தார். ஆமென். யெகோவாகிய தேவன் 30 வருடமாக இயேசு கிறிஸ்துவ சோதித்து 30வது வருடத்தில் அவர் என்ன செய்யறாருண்டா, அந்த காரியத்தை அவரை வைபவத்துல இவர்தான் என்னுடைய நேசகுமாரன், நீங்க இவருக்கு தான் செவி கொடுக்கணும் என்றதை உலகம் காணத்தக்கதாக 3 சாட்சிகளோடு அவர் கொண்டு போறார். யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆமென். இந்த 3 பேரையும் கொண்டு போய் அங்க அவரை மறுரூப மலையில அவருடைய முகம் எப்படி ஆகுது? வெண்மையாக பிரகாசமாக மாறுகிற வேளையில அங்க ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு அதான் சொல்ற தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வைபவத்தை செய்தார். அப்படியானா அவர் நேற்று இன்றும் மாறாதது. இன்றைக்கும் தன்னுடைய குமாரனுக்கு அதை வெளிப்படுத்த எல்லாருக்கும் முன்பாக இது என்னுடைய குமாரன், நீங்க இவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், இது என்னுடைய பிள்ளை என்றதை அவர் காட்ட இன்றைக்கும் அவர் தேவனாய். அதுக்காக தான் அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அப்ப அவர்கிட்ட பிள்ளைகிட்ட என்ன இருக்கும்? பவர் இருக்கும். ஆமென். என்ன விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அவன் ஒரு ஆடா இருந்தா யார் அமரும்? புறா அமரும். இப்ப எங்கட தலையங்கமே என்னது? ஏன்னா அதை கனெக்ட் பண்ணதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தேவனை எங்கேயும் பார்க்கல, அவர் எளிமையில அவரை பார்க்கலாமே. நீங்க வார்த்தையை விசுவாசிச்சு அங்க உங்களுக்கு முன்னால் அவர் இருப்பேன். நீங்க அவருடைய உருவத்துல அவரை காணல, அது ஏன்னா அவர் வரமாட்டார். ஆமே. நீங்க எப்ப காணலான்னா நீங்க போய் தான் அவரை காணலாம். அவர் காண்ற நேரம் வந்து போயிட்டு, இப்ப காணாத நேரம் பரிசுத்த ஆவியின் நேரம். இப்ப அவரை காணணும்டா இப்பயும் காணலாம். ஆனா அவருடைய இந்த ஜீசஸ் என்ன உருவத்துல காணலாது, அவருடைய மனவாட்டியில தான் அவரை காணலாம், அவருடைய சாயல காணலாம், அவருடைய எல்லாத்தையும் அவளுக்குள்ள அவர் ஊற்றிடும். அங்க யெகோவாவுக்குள்ள இருந்ததை கிறிஸ்துக்குள்ள ஊற்றினே, கிறிஸ்து முழுவதையும் சபை. ஆமா, இன்றைக்கு நாம ஏன் காணலாண்டா நம்ம அவரை தேடிக்கொண்டு இன்றைக்கு தேவன் வைத்த வார்த்தையை நாங்க என்ன செய்யறோம்? மறக்கிறதுனால அவர் பேசுறத நாம் அறியாம இருக்கிறோம், அவர் நிக்கிறத அறியாம இருக்கிறோம், அவர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறத அறியாம இருக்கிறோம். அதனால நாங்க தவறி போறோம். ஆனா இன்றைக்கு அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆமே. அவருடைய வார்த்தையை நம்பி அவர் வைத்த ஒழுங்குல வர்றதான் செம்மறியாடா இருக்கிறது, அதுக்குள்ளதான் புறா இருக்கிறது. ஆமே. இல்லாட்டி அது எல்லாமே வெள்ளாடாக இருக்கிறது. ஆமே. அதனாலதான் கடைசியாக ஒரு செய்தி வரும், அது அக்கினியான செய்தியா இருக்கும். அது ஒவ்வொரு மனிதனை சுட்டெரித்து அவன் பொன்னாக என்பதை அது காண்பிக்கும் என்றது. அதுதான் இந்த மெசேஜ் ஆயிரும். இன்றைக்கு நீங்க புறாவா அல்லது காகமாண்டு காண்பிக்கிற செய்தி இந்த மெசேஜுடைய செய்தி தான். ஏதாவது என்னுடையது இல்லை, 7ஆம் தூதனுடைய 7 முத்திரைகளின் செய்தி தான். நீங்க யார் நான் யார் என்பதை அதான் அக்கினியான அந்த செய்தி. அதாலதான் யோவான் ஜலத்தினால கொடுத்தான், ஆனா வரப்போகிறவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானஸ்தானம் அக்கினியினால் அது இருக்கு. எல்லாமே அக்கினி என்ன செய்யும்? சுட்டரிச்சிடும், ஒன்றுமே இருக்கலாது. ஆமே. அப்படிப்பட்ட இந்த செய்தி தான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அப்ப புறாவானது நாங்க பார்த்தோம், அது எப்படிப்பட்டது? மேல அது அமரும். எப்படிப்பட்டதுல? செம்மறியாடு. அப்ப செம்மறியாடைய குணாதிசயத்தை நாங்க பார்க்கிற வேளையில அது தானாகவே வழி நடத்தப்பட முடியாத ஒரு மிருகம்தான் செம்மறியாடு. அதே நேரத்துல நான் எல்லாமே அறிந்திருக்கிறேன் என்றதும் அதுக்கு தெரியாது. தொலைந்து போனா அதை காப்பாற்ற அங்கு அந்த மேய்ப்பன் தான் வரும். ஆமே. அதனால அதுக்கு அங்க இன்னொரு காரியம் சொல்றேன், அதுக்கு சுயமாய் அது தனக்கு ஒரு வேலையை செய்ய முடியாத ஒரு மிருகம்தான். அது என்ன செய்யறது? உதவி, அதாவது வேலை அல்ல, உதவி செய்ய முடியாத ஒரு மிருகம். ஆமே. அப்ப அதுக்கு இன்னொருவர் தான் உதவி செய்யும். ஆனா வெள்ளாடு அப்படி. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட இயல்பு அது உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ஏனென்றா அது முன்னுக்கு 29வது பந்தியில் அவர் சொல்றேன், அந்த செம்மறியாடானது மேய்ப்பனால் வழி நடத்தப்படுகிற ஒரு மிருகமாயிருக்கிறது. அது மேய்ப்பன் மாத்திரம்தான் அதுக்கு வழி நடத்தப்படும். வேறு எந்த மேய்ப்பனுடைய சத்தமும் அதுக்கு கேட்கா. நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு 7 வருடத்துக்கு முன்பாக ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். ஏன்னா நீங்க அதை பார்த்திருப்பீங்க.
அப்ப நிறைய பேர் வந்து அந்த ஆடு அங்க தூர மேய்க்க விட்டுட்டாங்க. மேய்ப்பன் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறான். இருந்து போட்டு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. அந்த அவன் சொல்லி கொடுக்குற இப்படிதான் இந்த ஆடை அழைக்கிறானான்ற வேளையில அவங்க அழைக்கிறாங்க. அது காதை கேட்குதே இது. ஆனா அந்த மேய்ப்பன் போய் அந்த சத்தத்தை விடக்குள்ள எல்லா ஆடு டக்குன்னு திரும்புது. ஆமே, அதான் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமேன். அந்த தேவனுடைய வார்த்தைய வந்து நீங்க உலக தோட்டத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட அவங்களுக்கு உடனே நீங்க என்ன செய்வீங்க? டக்குன்னு உங்களோட காதுகள் வந்து திறக்கப்படும். அதான் காதுள்ளவன் கேட்க கடவுள். அதுக்காக இந்த காதை சொல்லையில நீங்க ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு சாட்சியலா இருப்பீங்க. அப்ப அந்த வார்த்தை உலக தோட்டத்துக்கு முன்பே நீங்க வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டபடினால அந்த வார்த்தை வர்ற வேளையில் உங்களை அறியாமலே உங்களோட காதுகள் என்ன செய்யும்? அங்கே காதை கொடுத்து நீங்க கேட்பீங்க. ஆனா அது மனிதனுடைய உங்களுக்கு விளங்கா, அவன் கத்திட்டு இருப்பான், அது உங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க உலக தோட்டம் முன்பே உங்களோட பொடி வந்து ஆவிக்குரிய சரீரம் வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டபடியா உங்களை அறியாமலே நீங்க அதுக்கு செவி கொடுப்பீங்க. அப்ப நீங்க அந்நிய மேய்ப்பனுக்கு பின்னால தெரிய மாட்டீங்க. உங்களோட முழு செய்தியும் வந்து எங்களுக்காக வழி நடத்தப்பட்ட அந்த மேய்ப்பனே சார்ந்தே இருக்கு. எது வந்தாலும் அங்கதான் நீங்க என்ன செய்வீங்க? கேட்பீங்க. நீங்க அங்க கேட்காம வேற இடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்கடா, நீங்க ஒரு யாரா இருக்கிறீங்க? வெள்ளாடா இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிவு செய்யும் போது அந்த இடத்துல இருந்துதான் உன்னோட பேசுவார் என்பது செம்மறியாட்டுக்கு தெரியும். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை தெரிவு செஞ்சு ஒரு சபையை அழைக்கும் போது அந்த சபை என்னுடைய சபை, அந்த சபை வந்து அது என்னுடையது என்று நீ என்ன செய்வா? உன்னே அங்க ஊற்றுவா. ஆமே, அதுதான் செம்மறியா. அதுல நம்ம ஒரு கடமைக்கு போறோம், அதுல நாம போய் வார்த்தையை கேட்டோமோ, ஏன்னா நம்மட ஆத்துமா செழிப்பாச்சா, நம்ம போனமாண்டு வந்தா அதுக்கும் இதுக்கும் என்ன செய்யாது? பொருந்தாது. ஏன்னா செம்மறியாடு என்ன செய்யுமா? முன்னுக்கு அண்டைக்கு பேசி அது ஒன்று கொண்டு என்ன செய்யும்? உறுதுணையாதான் இருக்கு. ஏன்னா அது ஒன்று கொண்டு உதவி செய்யணும். ஏன்னா ஒரு ஆள்ற உதவி என்ன செய்யணும்? அதுக்கு தேவை. அதுக்காக தான் தேவன் சபையில பரிசுத்தவான்களை வச்சு அது அங்கவீனமா. இப்ப உங்களுக்கு நான் போற லைன் விளங்குதா உங்களுக்கு? அது வசனம் தெரிஞ்சா நான் சொல்லாமலே விளங்குமே. நீங்க எல்லாமே சரீரமான ஒவ்வொருவரும் அவயமா இருக்கிறீங்க. இப்ப நான் வச்சுக்கொள்வேன், நான் ஒரு கண்ணோ அல்லது காதோ அல்லது கீழே பாதமோ நிகமண்டு வைங்களே. அப்ப நான் நிகமாயிருந்தா நான் ஒரு தங்கி இருக்க என்ன வேணும்? நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் இதை வாசிச்சு காட்ட போறேன். ஏன்னா நான் உங்களை எந்த நோக்கத்துக்கான பிரசங்கிக்கு நாம வந்து ஒரு செம்மறியாடா வெள்ளாடாண்டு காணும். என்ன பொறுத்தவரை நான் ஒரு முரட்டு அதாவது ஒரு பைபோஸ்காரன் சொல்றேன். நான் ஒரு ஆள் தாய் என்னட்ட அன்பு காட்டணும்ன்றதை விரும்புவேன். அதை நான் செக் பண்ணி பார்க்கறது என்னுடைய இயல்பு. அது வந்து அதே போல தேவனா இருந்தா நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் கடவுள்னா எனக்கு அது தரணும். அந்த பைபோஸ் வேணும் உங்களுக்கு. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. உங்கள்ட்ட அம்மா தான் உங்களோட அப்பா தான் உங்களுக்கு வேண்டி தரலாம். அப்ப அவர்கிட்ட அந்த ஒரு புத்தி என்னட்ட இருக்கு. அது உலகத்துல இருக்கக்குள்ளேயும் இருந்துச்சு, அது நல்லது. தேவனுக்குள்ளே அது இருக்கு. ஏன்னா நிச்சயம் இல்லாம வரக்கூடாது. ஏன்னா இந்த டைம் பாஸ்ல வந்து இல்லாட்டி இந்த வாழை மட்டும் நம்ம ஒரு பாவத்துல இருந்துட்டு செத்து போவோம். ஏன்னா இப்ப வாழ்ந்து அங்க போகணும்டா முன்குறிக்கப்பட்டிருக்கணும். அப்படி வாழுவோம். வெட்டொண்டு துண்டு ரெண்டு விலங்குதான். ஒன்று இருக்கணும் அல்லது இல்லாம இருக்கும். இதுதான் இந்த செய்தி. ஓம் அல்லது இல்லை. விலங்குதான் நான் பேசுறேன். அப்ப அது வந்து ஒரு பைபோஸ்ன்றது என்ன? உரிமை. ஏன்னா அது உரிமை. உங்களோட உரிமை வந்து ஏன்னா தேவன் தரணும் அவன். ஆமே, அது அப்படிதான் வேதம் சொல்லுது. கேளுங்கள் கொடுக்க. நீங்க உரிமைய அதிகாரத்தோட வேண்டி எடுங்கன்ற சொல்றா இல்லையா? உங்களோட அம்மாட்ட கேட்கக்கூடாதுன்றதா நீங்க கேட்காம தான் இருப்பீங்க. ஏன்னா அது உண்மையா இல்லையான்னு சொல்லு. அதே போலதான் தேவன். அப்ப அது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? ரைட், ஆமேன். அப்ப சத்தமா சொல்லுங்க, அப்பதான் எனக்கு விளங்குது. ரைட். அப்ப பாருங்க, நீங்க அவையம். அப்ப இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, அது ஒரு உதவியை எதிர்பார்க்கும். ஏன்னா அதுக்கு இன்னொரு ஆள் உதவி செய்யும். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? மனசி ஏன் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க போறோம்? ஏன்னா ஏன் நாங்க மற்றவங்களுக்கு சொன்ன அதுக்காக வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. நான் சொல்றேன், ஏன்னா பரிசுத்தவான் உன் சௌரன் ஏன் பிறந்திருக்கான்?
ஆபத்துல உதவி செய்ய, உண்ட துன்பத்துல நன்மைகளை உதவி செய்யதான் அவன் பிறந்திருக்காண்டு வேதம். அப்ப ஆவிக்குரிய சகோதரன்டா அவன் அதுக்குதான் இருக்கிறான், ஆறுதலுக்கு இருப்பான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு ஸ்ட்ரக் உண்டு, அதாவது எப்படி யாராவது வியாதிப்பட்டு வைத்தியசாலையோ அல்லது உங்களுக்கு ஒரு தேவை சுயினம் வந்தா அவங்க வரணும், அவங்க உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அல்லது அவங்க சாப்பாடு கட்டி கொண்டு தரணும். சொல்லாம இருக்கு அப்படி என்றா நீங்க நான் ஏன் பேசுறேன்டா, நான் இது பேசிதான் ஆகும். ஆமே, இது சத்தியமாயிருக்கு. ஆமே, அது அந்த கனெக்ட், அந்த இணைப்பு அவசியமாயிருக்கு. நீங்க வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இன்னொருவர் கடை கூட அப்படியே அவருக்கு நான் ஓடணும், அதுக்கு ஓட எனக்கு ஏழுமாண்டு அப்படியெல்லாம் இருக்கு. இதுதான் அன்பு பரிமாற்றம். ஆமே, ஏனண்டா உங்களுக்கு விளங்கிட்டா நீங்க அவையம், நீங்க இமையிட முடியண்டா உங்களுக்கு கண் அவசியம்ப்பா. கண்ணுலதான் நீங்க தங்கலாம். ஏன்னா நான் சொல்லல, செய்தி அன்றைக்கு வாசியா சொல்றேன், அது தனக்குத்தானே உதவி, அது தங்கி வாழ்கிற ஒரு மிருகம். ஒரே ஆளையே நம்பி அதுக்கான இனி நம்பதான் போறேன்ட்டு அந்த மீனிங் பேசல, வெளிப்பாடோட ஆவிக்குரிய ஸ்டைல்ல நான் பேசுறேன். ஆமே, அப்ப அந்த வண்ணமான ஒரு அதே போலதான் ஒரு ஆபத்தோ காரியமா ஏன் நம்ம தேவனை நம்புறோம், அவர் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்யும். அப்ப அதுதான். அப்ப நாங்க மாமிசமாண்ட வைத்தியரையே நம்பிட்டு இருப்போம். ஏன்னா அது எங்களோட பிறப்பு என்னத்துக்கிறது, மாமிச பிறப்பு. அப்ப நாங்க அவனை தான் நம்புவோம். ஆனா நாங்க தேவன்ட பிறப்பண்டா நாங்க தேவனே நம்புவோம். ஏன்னா ஆண்டவரே நீ சொல்லியிருக்க, ஒரு முடி கூட விழுந்தா கூட அது உங்களோட கணக்குல இருக்கு. ஆமே, நீர் ஒரு காரியத்தை செய்தா உங்களோட சித்தம் இல்லாம அது நடக்கும். நீர் எனக்கு ஒரு ஆயுச கொடுத்திருந்தா இது என்ன மறிக்க வைக்கலாம். ஆமே, அது எதுவும் என்ன செய்யும், என்ன காப்பாத்தும்னா அந்த வெளிப்பாடை தான் நான் சொல்றேன். நீங்க போறது போவாத நான் சொல்லல, வைத்தியசாலை போற அதை சொல்றேன். உங்களோட வெளிப்பாடு எப்பயுமே அவரை சார்ந்திருக்கவன். ஆமே, அந்த இயல்பு உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான் அது ஆசீர்வதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கும். ரைட். அப்ப பாருங்க, அப்ப இந்த ஆடு அப்படிப்பட்ட ஒரு இயல்புடைய, அது என்ன செய்யாது, அந்த வண்ணமான ஒரு காரியத்துல அது என்ன செய்யும், எப்பயுமே அவரை நம்பி இருக்கிற ஒரு மிருகம். பாருங்க பாருங்க 23வது பந்தில, மேய்ப்பனால் நடத்தப்படும் சுபாவம் ஆட்டுக்குட்டி களங்கமற்றது, கர்வமற்றது, சாந்தமானது. பாருங்க, மேய்ப்பனால் நடத்தப்படும் சுபாவம் ஆட்டுக்குடி களங்கமற்றது, கர்வமற்றது, சாந்தமானது, அது முரட்டுத்தனம் வாய்ந்ததல்ல, ஏழ்மையானது, தாழ்மையானது, சிறியது. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உலகத்துக்கு தம்மை ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலம் என்ன செய்தாராம், வெளிப்படுத்தினார். பாருங்க, அது என்ன செய்யும், தன் உரிமை முழுவதும் என்ன செய்யும், தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எங்கிட்ட உலகத்துல உரிமை இருக்கு, நாங்க எப்படி உடுத்த உரிமை இருக்கு, ஏன்னா நாங்க அழகுபடுத்த உரிமை இருக்கிறது, நாங்க எதையும் பார்க்க எங்கேயும் போக. ஆனா அது செம்மறியாடா இருந்தா என்ன செய்யும், தன் உரிமைய யாருக்கு கொடுக்கும், மேய்ப்பன், மெய்யான மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன், யாரு, இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன செய்யும், அவரோட வார்த்தை சொல்ற வண்ணமாக உடுத்து. ஆமே, அந்த வார்த்தை ஜீன்ஸ் உடுத்தாத, டிஷர்ட் உடுத்தாதன்னா அதை என்ன செய்யாது, உடுத்தார். ஏன்னா இதுல உரிமை, தனக்கு உரிமை. இன்னைக்கு லவோதிக்காண்ட என்ன அர்த்தம், மக்களின் உரிமை. இன்னைக்கு மக்களின் லவோதிக்காண்டா இன்னைக்கு சபை சொல்லுது எங்களுக்கு உரிமை இருக்கு பிரதர், நீங்க எல்லாத்துலயும் தலையிடாதீங்க, எல்லாத்துலயும் டச் பண்ணாதீங்க, இது எங்களோட உரிமை. அப்ப கணவனோ மனைவியோ பலவீனமா இருந்தா அவங்களும் அதான் சொல்லுவாங்க, என்ன எல்லாமே அவர்கிட்ட சொல்றோம். ஆனா செம்மறியாடு என்பது தேவன் வச்ச அந்த மனிதனுக்கு அதான் ஆலோசனையாயிருக்கு. ஆமே, ஆலோசனை கர்த்தர் நானே. அப்ப அவர் ஒரு பாத்திரியரை வச்சிருந்தா அது என்ன செய்யும், அவர் தான். அப்ப நாங்க அதுக்கு என்ன, நீங்க முதலாவது சபையை குறிச்சு தேவன் வச்ச ஸ்தானத்தை குறிச்சு என்ன செய்யணும், நீங்க அறியணும். இப்ப அது அறியணும்டா ஏபிக்கு போவோம். அப்ப ஏபிசிடிக்கு போனா அது எங்க வரும், ரோமர் 13 கேடுங்க பாபு, ஒன்றொண்டா வாசிக்க போறேன் பாரு. இப்ப நான் இதை கொண்டு வர இருக்கல, நான் இப்ப வேற லைனுக்கு போறேன். ரைட் ரைட் சரி, உங்களோட வாயாலேயே வாசிப்போம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வசனம் வாசிங்க, ஒன்றுக்கு பிறகு அடுத்த ஆளா. இப்ப முதல் வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசி, அதை பார்ப்போம். எழுமு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கு. ஆமா, எப்படி பிரிச்சு எழுதுறான்னு பாருங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை.
உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எபேசியர் 5க்கு போனீங்கன்னா ஒரு அதிகாரத்தை அவர் நியமித்திருக்கிறார். என்ன சபை பக்தி விருத்து இடைய ஒரு 5 அதிகாரத்தை வைக்கிறாரு தான். ஓமா இல்லையா? பரிசுத்தாவிதான் கணக்கு. ரைட், அடுத்த ஆள் எழும்பி வாசிங்க. அடுத்தது ஆமென். பாருங்க, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிறவன் யாருக்கு நிக்கிறானா? தேவனுடைய. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? பைபிள்ல பாருங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் பைபிள் பார்க்காத கேள்விப்படுறேன், கொண்டு வந்துட்டும் ஏன்னா வாசிக்காம இருக்கிறத கேள்விப்படுகிறேன். அப்ப அதெல்லாம் கஷ்டமா இருக்கிறது. அதெல்லாம் சபைதான் பார்க்கணும். அன்னைக்கு அதுக்காக தான் தேவன் நீ தனிய செய்யலான்னு பிரிச்சு தேவன். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் வளர்ந்து வாரவங்களுக்கு உரிமை இருக்கு. ரைட், அடுத்தது பாருங்க. ஆமென். ரைட், அப்ப அமர்ந்துருங்க. அப்ப பாருங்க, அப்படி அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிற யாருக்கு நிக்கிறானா? தேவனுக்கு. அப்படி எதிர்த்து நிக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே என்னத்தை வருவித்துக் கொள்றாங்களா? ஆக்கினே. 3வது ஒரு ஆள். ரைட், இன்னொன்று இதை நாங்க இன்னொரு நாளை பார்ப்போம். பாருங்க, இத பாருங்க. அடுத்தது, மேலும் அதிகாரிகள் நற்கிரியலுக்கல்ல துர்க்கிரியலுக்கே பயங்கரமா. இது உலகத்தை பேசுது. இப்ப வெளியில இருக்கிறவங்க நன்மைக்கு இதண்டாம துர்க்கிரியைக்கு இதா இருக்கிறான். ஆகையால் அவனுக்கு நீ பயப்படாம இருக்கணுமெண்டாவும் வருது. பாருங்க, ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனாலே உனக்கு என்ன வருமா? புகழ்ச்சி. இப்ப 4வது ஒரு ஆள் வாசி. இப்ப எல்லாம் பாருங்க, இது 4-5 பேருக்கு கனெக்ட் ஆகுதா பாருங்க. ரைட் ரைட். இப்ப யார கொண்டு இழுத்து போடுறான் பவுல்? இப்ப ஊழியக்காரனை கொண்டு வா. இப்ப வெளியாக்களையும் பேசுது. நாங்க அதை ஒவ்வொரு தனித்தனியாக நாங்க பார்ப்போம். அப்ப பாருங்க, அதாவது அதிகார மண்டக்குள்ள இப்ப ஜனாதிபதியோ மினிஸ்டர் நீங்க வேலை செய்யற அதுவும் வருது, அதுக்குள்ள தேவன் வச்சதும் வருது. இப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணி போகுது. அதனாலதான் நான் இப்ப தனித்தனி உங்களை பேச விடுறேன். ரைட், ஆமென். அப்ப பாருங்க, அதுல பாயிண்ட் பண்றா, உனக்கு நன்மை உண்டாகும் போட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் என்ன செய்யணுமா? புலவர் சபைக்கு லேட்டா வந்தா பயப்படதான் போடும். ஏன் நீ என்ன செய்யறா? தீமை செய்யறா. ஏன்னா சபையிட காரியங்களுக்கு வராம இருந்தா நீ பயப்படும். அதுக்கு இவருக்கு தெரியுமாண்டா நீ யாரா இருக்கிறா? வெள்ளாடு. இப்ப நான் டைரக்டா சொல்றேன், விளங்குதான். ஆனா அது இல்லாம அது தவறுன்னு நினைச்சியன்னா அது சந்தோஷம். ஆமா, அது தேவனுக்கு சந்தோஷம். அது இவ்வளவு துறை இதால வரையில காரணம் தேவனுக்கு இல்லை. ஒரே பாயிண்ட்ல சொல்லணும்னு அன்றைக்கு வராதது புல. சாப்டர் க்ளோஸ். விளங்குதான்? ஆக இனி இதே பாவிச்சிடாங்க இந்த நடைய. நான் சொல்றேன். அப்ப அந்த உணர்வோட உங்களுக்கு வருமானா தேவன் ஆசீர்வேன். நான் அதான் சொல்றேன். நான் அவர் வந்தது பாவிய ரட்சிக்கு. ஆமென். அவர் நான் தகுதி இல்லைண்டா தகுதிப்படுத்துவேன். எனக்கு தெரியுமெண்டா ஒன்றுமே எனக்கும் செய்ய மாட்டேன், உங்களுக்கும் செய்ய மாட்டேன். ஆண்டவரே நான் வளருவணும். நான் பயந்தவன். ஆனா நான் எனக்கு ஒன்றுமே தெரியாதண்டா அவர் நிரப்பி ஏன்னா அவருக்கு தேவை அவர சித்தம் செய்யும். அங்க வேதம் சொல்லுது, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். யார் நமக்காக போவான்ன்றக்குள்ள நான் வருகிறேன் உம்முடைய சித்தம் என்றதுல. ஏன்னா அப்படி ஒரு ஊழியக்காரன் ஒரு மனிதன் வரக்குள்ள அவனை தேவன் ஆசீர்வாதம். ஏண்டா எப்பயுமே நீங்க நோட் பண்ணி பாருங்க, நான் அதை எடுப்பேன் அதி சீக்கிரத்துல. நற்கிரியையில மனம் திரும்பாமலே கொடுத்திருக்கிறேன். ஓமா இல்லையா? கிஃப்டுகளை வரங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கான்? மனம் திரும்புதல் அல்லாமலே வரங்கள் கொடுக்கப்பட்ட வசனம் இருக்குதான். அப்ப அதை வச்சு இதுவன் பரிசுத்தவானன்று நம்ம என்ன செய்யலாம்? அப்ப அந்த வரம் தான் அவனை அழைக்குதுன்றது கிறிஸ்தவத்தின் ஆள் மாறாட்டத்துல தீக்கசி எடுக்கிறேன். ஏன்னா ஒருவன் இப்ப பார்வோனை அழைக்கணுமென்று அவரையே அழைச்சார். அவன் தான் அன்றைக்கு ராஜா. அவனை அழைச்சாதான் அவன் வாயிலிருந்து போக விடுங்கண்டாதான் ஆக்கள் விடுவான். அப்ப அவனை அழைக்கிற. அதுக்காக பார்வோன் தேவன் மனிதன் என்று சொல்லிடுமா? அதே மாதிரி கோரேஸ் யாரு? கோரேஸ் யார்? மேதியர் பெர்சிய தேசத்துல ராஜாவா 127 நாடுகள் ஆண்ட ஒரு மன்னன். எங்க வருது? எஸ்தர்ல. அதுல அங்க இருந்து தானே ஆலயம் கட்ட வாரான். அப்ப கோரேசையும் ஞாபகம் வச்சிருக்கணும் நீங்க.
கோரேசண்டா மேதிய ஈரானுடைய இப்ப பார்த்தா அது ஈரான் என்ன. அப்ப அந்த பெர்சியா அவருடைய 124 நாடுகள் அது ஆண்டு, அதுல இந்தியாவும் அடங்கி இலங்கையும் அடங்கி இருக்கு. அந்த நாடு ஆண்டவன் வந்து பெர்சியா கோரேஸ். அவனை தேவன் ஏசாயா அவனை குறித்து என்ன சொல்றான், தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அதே வண்ணமாக தேவன் கோரேசுக்குள்ள இருந்து என்ன செய்யற, ஆலயத்தை கட்ட ஏவி விடுறான். நீங்க போங்கன்னு அந்த நாள்ல வாழ்ந்த யூதருக்கு அவன் சப்போர்ட் ஆயிருந்தான். அதாலதான் இன்றைக்கு ஈரான் ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப ஆனா அவன் யாரு, யூதனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப தேவன் அதே போல நீங்க வரங்கள் செஞ்சு ஊழியம் செஞ்சு நிறைய பேர் அப்படியே இல்லாம ஓடி போனவன் இருக்கிறானா இல்லையா, உங்களோட வாழ்க்கையில கண்டிருப்பீங்க. அப்படி நுனிக்கால்ல நின்று ஜெபிச்சவங்களையும் கண்டிருக்கிறோம். நுனிக்கால்ல இருந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க, குடிகாரர்களா இருக்கிறாங்க. ஏன்னா தேவனை விட்டு சாபனங்களுக்குள்ள பிரசங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு வெளியே போனவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க, அந்த டைமுக்கு உபயோகித்துட்டே போயிருக்கு. ஆனா அதே பெர்மனண்டா வழி நடத்துறவனும் இருக்கிறாரா, அதுல நானும் நீங்களும் இருக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சையும் உங்களுடைய வாஞ்சை. நாங்க டெம்பரவரியா இருக்கக்கூடாது. யூதாசும் என்ன செஞ்சான், பிரசங்கம் பண்ணா ஊழியம் பண்ணா டெம்பரவரி. அவர் வரக்குள்ள அந்த நாள் வரக்குள்ள போய் உண்ட வேலையை செய்யண்டோட அவர் உலக ஆதாயத்துக்காக என்ன செஞ்சுட்டு பணத்தை சம்பாதிக்க போனோன்னு தேவன் அனுப்பிட்டு ஒரடியா அனுப்பிட்டு. அதே போல நானும் நீங்களும் இருக்கல. ஒரு டைம் வரக்குள்ள, உலகம் வரக்குள்ள, அல்லது ஏன்னா ஏதாவது ஒன்று வரக்குள்ள, எங்களோட முன்னேற்றம் வரக்குள்ள, ஏன்னா நாங்க ஊழியத்தை விட்டு ஓடி போறதை தேவன் விரும்பி. ஆமே, அது 2 ஓட்டம் இருக்கு. ஒரு ஓட்டம் மோசையோட ஓட்டம் இருக்குது, யூதாஸோட ஓட்டம் இருக்கு. அதனால சில பேர் கொஞ்ச நாள் உழைக்கிறதுக்காக வெளிநாடு போய் வந்துட்டு நான் செய்ய போறேன்னு வருவான். அது போன ஓட்டம் வேறு. ஏன்னா பயந்து ஓடுறது வேறு. ஏன்னா கொன்றுவான்ட்டு ஜனங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப அதால அப்படி பேசுறவங்களையும் வார்த்தை தெரியும், விளங்குது அவங்களுக்கு. அவங்களோட வந்துட்டு அதை கேட்டுட்டு அதை சமரசம் பண்ணிட்டு அது என்னட்ட வரக்கூடாது, விளங்குதா. 2 ஓட்டங்கள் இருக்கு. ஏன்னா நான் வெளிப்பாடோட சொல்றேன்னா, ஒரு ஓட்டம் மோசையோட ஓட்டம் இருக்குது, அது வேற நிறைய இருக்கு, நான் இப்ப ஞாபகம் வருது இல்லை. ஆனா அது வேற. என்ன ஆதாயத்துக்காக போறது வேறு, விளங்குது. அதால முன் வச்சுட்டு பின்னுக்கு காலை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இப்ப என்னத்தை பார்த்தனாரா, அவன் தீமைக்கு பயந்துரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. என்னத்தை பிடிக்கல, விருதா, சும்மா வசனத்தை அவன் சொல்ல. இன்னைக்கு பட்டயம் வார்த்தை என்ன அவன் சும்மா வைக்கல. ஏன்னா அவனுக்கு யாராவது ஒரு ஆத்மா தேவை, இங்க இல்லாட்டியும் எங்கேயாவது ஒருவனுக்கு அவன் தேவை. அவன் வார்த்தையை என்ன செய்யணும், பேசணும். ரைட், விருதாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும் பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். ஏன்னா அவன் ஏனென்றா தீமை செய்யறவங்களுக்கு உனக்கு கோபாக்கினை வர்ற செய்யணும். ஏன்னா அவன் பேசியாகணும் தானே தண்டனைக்கு வர. அப்ப அதை தேவன் என்ன செய்கிறேன். அடுத்த 5 அடுத்தா ஆமேன். நீங்க எனக்கு தண்டனை வரும் என்றதுல பயப்படாம மனசாட்சி இருக்கணும் தானே. அட இவ்வளவு இப்படி போட்டு அதுலயும் பயப்படாம ஒரு தேவன் நியமிச்சு அதிகாரத்துக்கு வச்சவனுக்கு பயப்படாம நம்ம அவனுக்கு ஒரு வசனத்தை சொல்றோமே என்ற எண்ணம் உனக்கு வரணும். ஏன்னா மனசாட்சி படி அதான் வேதம் சொல்லுது. தேவன் வச்ச நியமத்துக்கு பயந்தா நீ என்ன செய்வா, தேவனுக்கு பயந்தா தேவன் வச்ச மனிதனுக்கும் நீ என்ன செய்யப்படுவாய், பயப்படுவா. அப்ப ரைட், இப்ப விளங்குது அவங்களுக்கு கொண்டு. ஆகியால் நீ கோபாக்கின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் என்ன செய்யணுமா, கீழ்ப்படியும். ரைட், அடுத்தால் அது வாசிச்சு 6 ஆமேன். அப்ப இது வரி என்று வரக்குள்ள எது வரும், டாக்ஸ். ஏன்னா அது வெளியிலே நீங்க டாக்ஸ் கொடுக்குறீங்க. என்ன டாக்ஸ், உங்களோட 1 லட்சம் பேங்க்ல விழுந்தா இப்ப எவ்வளவு எடுக்கிறான் டாக்ஸ், சொல்லுங்களேன். நீங்க டக்குன்னு யோசிக்கணும். இப்ப 1000 இப்ப கொஞ்ச நாளா 7000 பெட்ட போறான்னு சொன்னா சரி. ஏன்னா அப்ப ஒரு டாக்ஸ் கொடுக்குறீங்க. இப்ப நீங்க சம்பளம் எடுத்தோன்னா ஒரு ஆளுக்கு டாக்ஸ் கொடுக்குறீங்க. யாரு, நான் இப்ப என்னத்தை பேசுறேன், வசனத்தை வச்சு கொடுக்குறீங்களா. அப்ப நீங்க உங்கள்கிட்ட இருந்து இப்ப நீங்க ஒரு வேலைக்காரனை பிடிச்சி பலவ துப்புராக்கண்டா நீங்க அவனுக்கு காசு கொடுக்குறீங்க, செஞ்சதுக்கு நீ என்ன செய்யணும், உங்களோட பாஷையாவே நான் பேசுறேன், விளங்கு இல்லையா வசனம், பைபிள் வசனம் விளங்கு. அப்ப அவன் என்ன செய்வான்,
5000 தந்தா 5000த்துக்கு வேலை செய்யும். அப்ப ஒருவன்ட்ட இருந்து தேவன் அதை எடுத்து அந்த மனிதன் என்ன செய்யணும்? உங்களோட ராஜ்யத்துக்கு அவன் வழி நடத்தணும். உங்கள்கிட்ட இருந்து டாக்ஸ் எடுத்து போட்டு வரி எடுத்து போட்டு அதை அவங்க நான் கூட தாராங்க உங்களுக்கு சொல்லக்கூடாண்டு இருக்கேருமா. விளங்குது அவங்களுக்கு. இப்ப இதுல உலகம் வருது, இங்க வருது. யாரு? தேவ ஊழியக்காரனுக்கு வருது. வரிய செலுத்துறீங்க தான். அப்படித்தானே வேதம் சொல்லுது. வரிய நீங்க என்ன செய்யறீங்க? செலுத்துறீங்க. அதே போல அடுத்த வசனம் வரக்குள்ள கண்டுபிடிப்பீங்க. அடுத்த ஆமே. அப்ப பாருங்க, இப்ப அங்கேயும் டாக்ஸ் வந்துட்டேனே. யாருக்கு? இப்ப ராயனுக்கு கொடுக்கறத ராயனுக்கு. அதை நாங்க பைபிள்ஸ்ல நாங்க என்ன செய்யலாம்? அதை மறைச்சு செய்யலாம். கிடங்கட கடமையில அதை என்ன செய்யணும். எனக்கு அந்த உண்டியலை குறித்து முதல் தெரியாது. அப்ப அந்த வெளிநாட்டுல இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க? அந்த உண்டியலுக்கு கூட அனுப்ப. அதுக்காக நான் அது தவறா பேச வரையில அது அந்த எனக்கு எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து அதை இழுக்கக்குள்ளதான் நான் அதை கண்டுபிடிச்சேன். ஏண்டா அந்த டொலரை அவங்க அனுப்பக்குள்ள இப்ப 1 லட்சம் அனுப்புறாங்கண்டா கூட டொலர் வரக்குள்ள இலங்கைக்கு அது என்ன செய்யும்? வருமானத்தை கொண்டு. அப்ப உண்டியலு கூட அனுப்பக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு வருது. ஆனா வெளிநாட்டு மணிகள் எல்லாம் இலங்கைக்குள்ள வருது. ஆனா அது எப்படி வருது? மாற்றப்பட்டு வர்றபடியே இலங்கை வருமானம். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ட பாருங்க, இலங்கையில வேலை வாய்ப்பை கொடுத்து அனுப்புறாங்க. இங்க இருந்து வேலைக்கு போன ஏன் கொடுக்குறான்னு சொல்லுங்க. இலங்கைக்கு காசு வரணும்னு தான் இந்த பெண்கள் வேலைக்கு போறதுக்கும் ஆண்கள் போறதுக்கும் அரபு நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கு கவர்மெண்ட். இலவசமா சிலதை அனுப்புது, ஏஜென்ட் மூலம் அனுப்பி செய்யறான்னு என்னன்னா இலங்கை முன்னோறணும். அப்ப இந்த உண்டியல் மூலம் வரக்குள்ள உங்களுக்கு டாக்ஸ் வரும். 1 லட்சம் அனுப்பினா அவன் 10,000 அடிக்கிறான்டா, உண்டியல்ல அனுப்பக்குள்ள ஒரு 100 ரூபா 200 500 ரூபா தான் அவன் எடுப்பான். கவர்மெண்ட்டுக்குன்னு அனுப்பக்குள்ள அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அவனுக்கு 10,000 கொடுப்போம்னு கொடுக்கக்குள்ள கவர்மெண்ட் முன்னாள். ஆனா இது பரிசுத்தவான் அப்படி செய்ய இயலாது. நான் ஏன் சொல்றேன்னாண்டா, இப்ப இனி இவ்வளவு காலம் வந்ததுக்காக நான் சொல்லல, அதை நினைச்சு நான் சொல்லல, தேவன் அறிவேன். ஆனா என்னண்டா அதுதான் காரியம். அதே போல நாங்க பரிசுத்தமானா இருந்தா எந்த கடமை நாட்டின் சட்டமா இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? மதிக்கணும். ஏன்னா அதை ஏற்படுத்தினது யாரு? ஏன்னா ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுறது யாருன்னு வேதம் இருக்கு. அதனாலதான் நாங்க எந்த ஜனாதிபதியும் பேசுறேன் இல்லை. ஆனா அவங்க வேதத்துக்கு தீமையா சொன்னா நாங்க எதிர்த்து நிற்போம். ஆமே. அது ஏனென்றா அது தேவனுடைய நாட்டை நிர்வாகிக்க கடினப்படுத்தவோ அது தீமையா கொண்டு போறது தேவன். ஜனங்களுக்காக தேவன் அவங்கள ஏற்படுது. அதாலதான் நாங்க வாய் திறக்கிறோம். ஆமே. அப்ப அதுதான் காரியம். ரைட். அப்ப பாருங்க, இதற்காகவே நீங்கள் வரியை கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை நீங்க என்ன செய்யுங்க? செலுத்துங்க. ஆமே. அடுத்தது அது செலுத்துங்க. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு என்ன செய்யுங்களாம்? பயப்படுங்கள். எவனை கணம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணு. இப்ப யார் இத சொன்னது? அப்ப அதுல நீங்க யாரா இருந்தா வருவீங்க? செம்மறியாடா இருந்தாலும் சரி. அப்பதான் அது என்ன செய்யும்? பயப்படுறவனுக்கு பயப்படும். ஏன்னா கணம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்க. அப்ப பரிசுத்தவான கணம் பண்ணக்குள்ள என்ன செய்வீங்க? முந்தி கொள்ளுவீங்க. ஏன்னா அப்ப யாரா இருந்தா முந்தி கொள்ளுவீங்க? இல்லாட்டி சொல்லுவீங்க. அவங்க சொன்னா திரும்பிடுவான். அதால நீங்க சொல்லியே நல்லவனா இருந்தே அப்படியே நாசமா போயிருங்க. ஏண்டா பகையை விரும்பா. ஆனா தேவனுடைய காரியமா இருந்தா யாருக்கு டாக்ஸ் கொடுக்கணுமோ யாருக்கு கொடுக்கணுமோ வரி செலுத்த அவனுக்கு தெரியாது. ஆனா வரி செலுத்துறவங்க என்ன செய்வாங்க? உண்மையோட அதை செய்வாங்க. அப்ப அது ஏனண்டா அது யாருண்டா? செம்மறி ஆடுமன். இப்ப நாம அங்க போவோம். ஏனண்டா நான் சொல்றேன்டா, நீங்க இங்க இருந்து வர்றது தேவனுடைய வார்த்தையா கேட்காத மட்டும், அதை செய்யாத மட்டும் இந்த செய்தி விளங்காது. ஏண்டா என்னடா இவர் புறா அன்றே அதன்றே கழுதை என்றேர் அப்படி சொல்றேன் அப்படி போயிடும். என்ன ஆனா நீங்க எங்க அங்க தேவன் எளிமையில வாரு, அவர் என்னத்தை பேசி கொண்டிருக்கிறேன், எதை வச்சு எங்களை திருத்தி கொண்டிருக்கிறேன். ஏன்னா பேசுற முழுக்க வேத சட்டத்தை வச்சு. இன்றைக்கு தேவன் அதை அங்கீகரிச்சுட்டு அதே போல ஒரு மறுரூப காட்சியை தேவன் என்ன செஞ்ச? தீர்க்கதரிசிய என்னுடைய குமார். இப்ப எங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு எப்படி? என்னுடைய ஊழியக்காரன்.
ஆனா அது வந்தது என்னுடைய நேசகுமாரன் தான், ரைட்? அதே போலதான் இப்ப என்னையும் உங்களையும் அடுத்தப்பட்ட என்னுடைய குமாரன், குமாரன் மீனிங் அவரோட பிள்ளைன்ட்டுதான். நீங்க அதை வித்தியாசம் பண்ணிச்சா, இயேசுக்கு சொன்னபடி இவதான் அந்த இயேசுன்ட்டு நினைச்சிடாங்க. ஏன்னா அவருக்கு தேவன், ஏனண்டா அது நான் உங்களுக்கு சொன்ன ஒரு சின்ன பாயிண்ட் தான் வித்தியாசம். 100% அந்த பிறப்பு தான். அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்னது? அவர் ஒரு கலப்படம் இல்லாம, என்ன, எந்த இனச்சேர்க்கையும் இல்லாம பிறந்தவர். இது இனச்சேர்க்கை, மோசே இனச்சேர்க்கை, நான் இனச்சேர்க்கை, நீங்க இனச்சேர்க்கை, எல்லாருமே அப்ப நாங்க யாரா மாற இயலாது? தேவனா மாற இயலாம். நினைச்சா கூட நாங்க என்ன செய்யலாம்? மாற இயலாம். என்ன ஆனா தேவன் என்பது அவர்தான் தோற்றமுடையவர். ஆமே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன். அவர் தான் சிருஷ்டிகராயிருக்கிறார். அவர் தனக்காகவே எதையும் செய்யல. நாங்கெல்லாம் இனச்சேர்க்கையில நாங்க என்னதான் செய்தாலும் நாங்க வரவே இயலாது. அதாலதான் நாங்க கவலைப்படுறோம். ஏண்டா அந்த வசனத்தை இங்க பொறுத்துறாங்க. ஏன்னா தேவன் அங்க இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்தாரன்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவ ஊழியம் மீண்டும் வரும் என்பதை நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். அதே தேவன் மாமிசத்திலே வருவேர் என்றதையும் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனா அது எப்படி வந்தேர்ன்றதுதான் நாங்க சொல்லுகிறோம். எப்படி தேவன் இவருக்குள்ள பரிசுத்த ஆவியாக இருந்து மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை செய்தார் என்பதை 100க்கு 100 விசுவாசிக்கிறாமே. அதுதான் எங்களுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா அப்ப அதனால எங்களுக்கு போடுவாங்க, ஏசு நான் மீண்டும் மாமிசத்தில் வருவேன் என்று வாங்க. ஆமையா, நாங்களும் ஆமேன் என்று தான் சொல்றோம். அப்படி என்னக்குள்ள நாங்க அதை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி எங்களை சித்திரம் திட்டுறோம். அப்ப எங்களுக்கு சித்திரம் திட்டுற எண்ணத்துக்கு என்று தெரியும். ஏண்டா அன்னைக்கு தாவீதுக்கு பின்னால எல்லா பெண்களும் ஓடின மாதிரி பெண்கள் என்றக்குள்ள சபையை சொல்றான், அதுக்காக மாறினது. அப்ப அதே மாதிரி தேவன் என்ன செய்ய, யார் பாடினது? யார் பாடினன்றிருக்கு வேதம் சொல்லு. ஒரு ஆள் 1000, ஒரு ஆள் யார் பாடினாங்கன்னு வேதம் சொல்லு. பெண்கள் தான் பாடினாங்க. ஆமே. எல்லாமே எங்கேயும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அது சபைக்கு அடையாளமா. அதே நேரம் இந்த மணவாட்டி என்று வரக்குள்ள அதிகமான பெண்கள் தான் அது எப்பயுமே இருந்தாங்க. அதே போல தீர்க்கதரிசியிட நீங்க சுகம் அளிக்கிறத நீங்க செய்தியோட நிக்காம பின்னுக்கு போய் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. சீமாட்டியே வா, சீமாட்டியே வா, சீமாட்டியாண்டு சீமாட்டி தான் வந்துட்டு இருக்கு. எங்கேயாவது சீமானே வாண்டு சுகப்படுத்துற குறை. ஏன்னா சீமான் வரமாட்டான். ஆனா அவனை தான் தேவன் ஒரு புருஷனா கணம் பண்றதுக்கு தெரிவு செஞ்சு, ஆனா வர்ற சுகம் முழுக்க நல்ல இது இல்லாம சீமாட்டு. பார்த்துருக்கீங்களா? இல்லை, இன்றைக்கு போய் பாருங்க. வேணும் எங்கேயாவது ஒரு ஆழத்தை நோக்கி, அது எங்களுக்கு ஒரு பொக்கிஷமே. அதுதான் தீர்க்கதரிசியுடைய வீடியோ. உண்மையாவே தேவன் இறங்கி சுகப்படுத்துற காட்சி அதுல இருக்கு. ஏன்னா அப்ப அவர் அதுல சுகப்படுத்தின எல்லாமே எப்படி வீடியோ பார்த்துருப்பீங்க? பொம்பளைதான், ரைட்? அதுக்கான வேற ஒரு கோணத்துக்காக பேசல. அதே நேரம் நான் இன்னும் இங்கே பிரேசி வர்றது 100க்கு 100% கனவீனமானதும் பெண் தான். ஆமே. அது பிசாசு எப்பயுமே அவங்கள டக்கண்டு வஞ்சிக்கிறதாலதான். அது எப்பயுமே அது ஒரு மேய்ப்பனோட என்ன செய்யணும், அது வார்த்தையை கேட்டு அதுல ஆலோசனை, ஒரு நன்மையோ தீமையோ முன்னேற்றமோ எதுவா இருந்தாலும் இதை செய்யவா, இங்க போறேன் என்றது அது தன்னுடைய சொந்த புருஷனுக்கு சொல்லுதோ இல்லையே, தேவனால் நியமிக்கப்பட்டதுக்கு சொல்லே ஆக வேண்டும். வேதம் அதை அங்கீகரிக்கிறது. வேதமும் அதை தான் போதிக்கிறது. ஏனென்றா அவர் ஆலோசனை, அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் சொல்லுவேன். அப்ப அந்த நிச்சயம் முதலாவது உங்களுக்குள்ள வரும். ஏனென்றா தேவன் அது ஆலோசனை கர்த்தர் அவரண்டோன்னா அதுதான் வசனம் தான். ஆமே. அந்த வசனம் தான் இங்க போதிக்கப்படுது. அதே நேரம் தீர்க்கதரிசி வாழும் போதே எல்லாத்துக்கும் கேள்வி பதில் அவர் முடிச்சுட்டு. ஆமே. அப்ப அதனால ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தை. அப்ப ஒரு மெய்யான ஊழியக்காரர் இருந்தா என்ன செய்வாங்க? நீங்க ஒரு ஆலோசனை கேட்கல, அவன் டக்குன்னு இதை புரட்டுவான். ஏன்னா எழுதப்படாத வேதாகம். ஆமே. எழுதப்படாத வேதாகம் தீர்க்கதரிசியுடைய செய்தியா இருக்குது. ஆமே. அப்ப அது அவன் பாப்பா, ரைட், என்ன கேள்வி பதில், ரைட். அப்ப அதுல ரைட், நீங்க எப்படி நடக்கணும், இப்படி செய்யும். அவன் சொந்த கருத்து சொல்றான்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை ஜெபிச்சு தேவன்ட்ட தான் நீங்க இருக்கணும். ஆமே. அவன் வார்த்தையே போதிச்சு வார்த்தையின்படி உங்களை சுட்டி காட்டுறவனா இருந்தா நீங்க அங்கதான் போவோம். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அவர் ஏன் அதை பேசினேர். ஆமே. எந்த காரியத்துக்காக அது சொல்லப்பட்டது என்பது அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் அதோடே வாழ்றவன்.
புரியுதா அவங்களுக்கு? அதோட அவனுக்கு ஆகாரமா இருந்து தன்னை ஜனத்தை வழி நடத்தவே தேவன் அந்த ஆவியை கொடுத்தபடினால அவன் எப்பயுமே அதே அவனுடைய உணவாக இருக்கிறபடினால அவனுக்கு தான் அது தெரியும். நீங்க ஒன்றை வச்சு தீர்மானிக்க ஆமே. அதனால நீங்க கேள்வி பதிலே பாத்தீங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு எப்படி சொல்லுவேன், ஒரே பிரச்சனைய பலவிதமா சொல்லுவோமா இல்லையா? ஏனண்டா அவங்கட்டுக்குள்ளா இருக்கிற அந்த நன்மை தீமை அவங்களோட வளர்ச்சியை வச்சு தீக்கச்சு என்ன செய்யறே அந்த காரியத்தை தான் அவர் செய்யும். அப்ப அதுக்காக ஒருக்கா கேட்டுட்டு இல்லைன்றோட திரும்ப கேட்கலாம்ன்றதுக்கும் வசனம் இருக்கா இல்லையா? பிள்ளையாமையை வைப்போம் நடக்கண்டு அதையா ஞாபகம். ஏன்னா பிள்ளையாமுக்கு முன்னுக்கு கேட்கிற இல்லைன்னொன்னு திரும்ப கேட்கிறேன், சரி போட்டு யார் சொன்னது? தேவன் தான் சொல். அப்ப எல்லாத்துக்கும் இருக்கு. அதே போலதான் சில பேருக்கு போய் நாசமாகன்றதும் ஆலோசனை இருக்கு, சில பேருக்கு காரியங்களை செய்யறதுக்கு. ஏன்னா ஒரு ஆள்ற இருதயம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சோன நம்ம அதுல விடுவோம். ஏனண்டா ஒன்றும் செய்யல, அதுல ஒரு குழப்பங்கள் வராம இருக்க நன்மை உண்டாக நம்ம என்ன செய்வோம், அந்த காரியத்தை நம்ம வர. புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்ப நம்ம எங்கேயோ போயிட்டோமே இப்ப ரைட். அப்ப பாருங்க, அப்ப அதே காரியம் நோவா அதே போல இயேசு கிறிஸ்து நாட்கள்லயும் பாருங்க, இயேசு கிறிஸ்து செம்மறியாடா ஞானஸ்தானம் எடுக்கக்குள்ள எது வந்துச்சு? புறா. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் புறா. காகம், அதை நான் தான் முன்னவே சொன்னேன். காகம் பாருங்க எல்லாமே சாப்பிடும், எல்லாமே சாப்பிட்டாலும் அதுக்கு ஜீரணமா, அதுக்கு என்ன செய்யும்? சாப்பிட்டுட்டு ஆனா புறா சாப்பிட்டோன்னு அப்படியே தலை சுத்தி அதுலயே குப்புற விழுந்து வாந்தி எடுத்து சில இடத்துல அதை என்ன செய்யும்? செத்தே போய். அதே போலதான் நாங்க ஒரு தவறு விடும்போது எங்களுக்கு குற்ற உணர்வு என்ன செய்யும்? இருக்கும். மற்ற பரிசுத்தவான பார்க்கும்போது அடைய அவன் பார்க்கிறானே, இவர் பார்த்தா என்ன என்று இருந்தா அது யாரா இருக்கும்? அந்நேற்று நாங்க வெள்ளிக்கிழமை செய்தி பார்த்து அவர் சொன்னேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உன்னை வழி நடத்துவ. தமிழ்ல எப்படி இருக்கு? ஆலோசனை. ஆனா வழி நடத்துவேன்டா அவரே எங்களுக்குள்ள எங்களை நடத்துறது. ஆமேன். அப்ப பாருங்க, அப்ப நான் என்னத்தை அங்க பிரசங்கிச்சேன்? அப்ப எங்க மீது அவர கண் வந்துச்சு. அப்ப வந்தோன்னு தான் நாங்க ஒரு பரிசுத்தவான கண்டை நாங்க என்ன செய்யறோம்? பயப்படுறோம். அடைய நான் அவங்களுக்கு முன்னால இப்படி நம்ம உடுத்திட்டோம். அப்ப எங்களை குறிச்சு அவங்களோட வளர்ச்சியை குறிச்சு அவங்க என்ன கணம் பண்றோம், மரியாதை. அது ஏனண்டா அது வரும். அப்ப இன்னொரு அந்த காரியம் வருது. ஏண்டா அது யார் பார்க்கிறது? தேவன் பார்க்கிற. ஆமே. அப்ப அந்த பயம் வரும். அப்பதான் நாங்க என்ன செய்வோம்? அந்த பயம் வருது, நம்ம இப்படி உடுக்க கூடா, இப்படி நடக்க கூடா என்று ஒரு திமிரா இருப்போம்டா நாங்க யாரா இருக்கிறோம்? வெள்ளையாடு. பயமே இல்லை. அப்ப தேவனும் பார்க்கிற, அதே நேரம் தேவன் இந்த நாள்ல ஒரு பிரதிநிதியா வச்சு அவங்க எங்களை பார்க்கிறாங்கன்னு நாங்க பயம் இல்லாம நடக்கும் போது நாங்க யாரா இருக்கிறோம்? செய்தி எங்களை யாராக காண்பிக்குது? வெள்ளாடாக. ஏன்னா காகமாக என்ன செய்யுது? எங்களை ஒரு காகம் என்னத்துக்கு அடையாளம்? ஒரு மாய்மாலக்கா. காகம் பிணத்தையும் தின்னும் கோதுமைக்கும் வரும், அங்கேயும் போகும் அங்கேயும் வரும், அதுக்கு ஒன்றுமே செய்யாது பாய். அதே போல கிறிஸ்தவனை பாருங்க, அதை பார்ப்பான் இதை பார்ப்பான், அதை என்ன செய்வான்? எல்லாமே செய்வான். அதே நேரம் எங்க இருப்பான்? சபையில். நோவாட புயலையில எது இருந்துச்சு? அசுத்தமானது காகத்தை வெளியே போட்டாங்களே இல்லை. இந்த பூமியில எல்லாமே ஒரு இனப்பெருக்கத்துல வரணும்ன்றதுக்காக நன்மை தீமை எல்லா ஜோடும் என்ன செய்து உள்ள வருது. புறாவும் வருது, காவும் வருது. ஏன்னா எல்லா அசுத்தமான மிருகமும் சுத்தமான தேவன் எல்லாத்தையும் வெவ்வேறாக என்ன செய்யற பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவை கொடுத்து தேவன் என்ன செய்யற வைக்கிறேன். அப்ப நோவாட பேழையில அது இருக்குமெண்டா இன்றைக்கு மணவாட்டியில தேவன் அழைக்கும் போது ஒரு பேழைக்குள்ளே யார் வருது? அசுத்தமான மிருகம். அது செப்பரேட் செய்தி. அதனால வந்த மணவாட்டி எல்லாமே போகுமண்டு. அதாலதான் நாங்க சில ஊழியக்கார பிரசங்கிச்சதை எதிர்த்தனா, நீ மணவாட்டியா ரைட் பா இஞ்சால, நீ மணவாட்டியா ரைட் ஞானசான், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி பிரசங்கிச்சதை நாங்க எதிர்த்தோம். ஏனண்டா அதுதாங்க. அதனாலதான் இன்றைக்கு நாங்க சபை, ஏனண்டா ஜனங்களே நீங்க சரியானதை இனங்காணும். ஏனண்டா இன்றைக்கு என்ன வார்த்தைக்கு புறம்பானது இன்றைக்கு பேசப்படுது. ஏன்னா அதை செய்யறாங்க, வேதத்துக்கு புறம்பானதை நடந்து கொண்டு அவங்க பேசுறாங்க, செய்தியில இருக்கிறாங்க, இவரை காட்டுறாங்க, தேவனை காட்டுறாங்க. அதால ஜனங்கள் மயங்குற. ஆனால் செய்தி தெரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? காகமாதான் பாப்பீங்களா இல்லையா? ஏன் அதையும் சாப்பிடுது, இதையும் சொல்லுது, கோதுமையும் சாப்பிடுது. ஆனா இது வார்த்தை என்ன சொல்லுது? நீ இப்படி செய்யக்கூடாது. அப்ப அதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியங்களை பார்க்கும்போது அதே நிலையில்
நான் அதனாலதான் நான் என்ன செய்றேன், இந்த ஐக்கிய ஆராதனை கூட்டமே வச்சதுக்குள்ள நாங்க கத்தரால அழைக்கப்பட்டு நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல ஊழியங்கள் ஒவ்வொரு சபைக்கு போகக்குள்ள நாங்க வந்து இங்க வந்து கம்மன்சி வந்து பாருன்றதுக்காக தான் நான் அழைச்சேன். அவங்க பிரசங்கிகள் அவங்க பெரிதாக இருக்கிறாங்கன்னு நான் யாரையும் அழைக்க. ஆமென். ஏனென்றா அங்க பார்க்கக்குள்ள வந்தீங்கன்றா பார்க்கும்போது அந்த சபையினுடைய செய்திக்கும் தீர்க்கதரிசி எப்படி வழி நடத்தினாரோ அதுக்கு சபையில் இல்லை. அப்ப பார்க்கும்போது ஆனா அவங்க யாரா இருக்கிறா, எல்லாம் ஜீரணமா பிரசங்கிச்சுட்டு வந்தோட பார்த்தா அங்க டிவிய போடுவாங்க, வழிவே ஜோக்க பாப்பா, நானும் அதுல குந்தி இருப்பேன். ஏன்னாண்டா பார்க்கல கஷ்டம். அடி நம்ம நினைச்சு வந்தோம் பார்த்தா என்ன. அப்ப பாருங்க, அங்க போட்டோன்னா அங்க ஆராதனை முடிஞ்சு பாத்தீங்கன்னா காய்ச்சட்டையே அடிச்சு போட்டேன்னு இந்த அளவு பெரிய வண்டியும் காட்டிட்டு நிற்பாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி. இப்ப நான் என்னத்த சொல்றேன்டா, அப்ப அது வந்து ஒரு அப்ப பாருங்க. ஆனா இன்றைக்கு ஜனங்கள் நினைக்கிறாங்க அதை கிணம் பண்ணணும், அதுக்கு அதை வேதம் சொல்லல. மரியாதை ஒருவன் போதிச்சு அதன்படி நடந்து ஒரு காரியத்தை அவன் செய்யறான்டா நீங்க பயப்படணும். மரியாதை அப்ப அது உங்களுக்கு காணும். ஒரு நிலையானது வேணும். ஒரு சரியா ஒரு பரிசுவான் வந்து அலைஞ்சு திரியவனா இருக்கக்கூடாது. அவன் பரிசுத்தாவினால வழி நடத்தப்படுறவனா இருக்கும். அங்கேயும் இங்கேயும் வந்து ஓடுகிறவனா இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு காரியம் நிச்சயத்தோடு இருக்கணும். ஊழியம்டா என்ன, அது எந்த ஆட்டுக்கு நாங்க ஆடா இருந்தா எங்கட மெய்ப்பனுக்கு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு மெய்ப்பனுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அதை விட்டு எல்லாமே எங்கட பார்வை அதான் அவங்க புறா கண்கள். உன்னுடைய கண்கள் புறா வந்து என்ன செய்யும், மட்டதை பார்த்து அது பக்கம் கோதுமையை தான் அது பார்த்துட்டு, அதுல சாப்பாடே கோதுமை. அப்ப அதே போலதான் இன்னைக்கு சபை ஜனங்களுக்கு பார்த்தா அது தெரியுது. அவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வெளிப்புற. அதனாலதான் நாங்க இந்த நாட்கள்ல வந்து எத்தனையோ ஊழியம் யூடியூப்ல பிரசங்கிக்கப்பட்டாலும் அங்க உள்ள போய் பார்க்கக்குள்ள ஒன்றுமே வார்த்தையே தான் பேசுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்க இந்த நாட்கள்ல கூட்டங்கள் நடக்கக்குள்ள அவங்க விசிட் பண்ணி அதுல நடக்குமாண்டா நான் சொன்ன காரியம் நாங்க போய் பார்க்காம நாங்க யூடியூப்பை வச்சு நான் தீர்மானிக்க. ஏன்னா யூடியூப்ல யாரும் பிரசங்கிக்கலாமே, எதையும் செய்தி சரிமா. ஆனா அவன் ஆலயத்தை பார்க்க இதே சொல்ல தீர்க்கதரிசி என்ன சொல்றேன், சபையினுடைய காரியத்தை அந்த சபைக்கு வர்ற பெண்கள் தான் சபையினுடைய அலங்காரம் அங்க இருக்கா. நான் எப்பயுமே விடைய சொல்லிட்டு தான் கேள்விக்கு வர்றேன். அதாலதான் நீங்க என்னட்ட டக்குன்னு பிடிக்கிறது. என்னைய வந்து எக்ஸாம் பேக்குள்ள என்னைய கூப்பிடுறதா இருக்காங்க. ஏன்னா நான் விடைய சொல்லிட்டு தான் கேள்வியை சொல்றேன். அப்ப அதே மாதிரி தீர்க்கதரிசி என்ன சொல்றேன், சபையினுடைய அலங்காரம் அழகு எங்க இருக்கா. அப்ப அந்த சபை சரியா போகுதுன்னா நான் எங்க போய் யாரை பார்த்து பிடிப்பேன்ன்றேன், பெண்களை பார்த்து தான் பிடிப்பேன். அங்க போய் பெண்கள் வந்து உடை உடுத்துற விதம், அவங்க தலை கட்டி வர்ற விதம், ஏன்னா அவங்க வந்து இப்படி முகத்தை அழகாக வச்சு புன்னையோட இருக்க, அவங்க அங்க தேவன் இருக்கிறாரு. அதுதான் அழகு. ஏன்னா எங்களுக்கு அவரில் என்னுடைய நேசகுமார தேவன் அங்கீகரிச்ச தேவன் வார்த்தை தீர்க்கதரிசி அதை சொல்ற. அதாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, எத்தனையோ 47 இருந்து செய்தி எங்களுக்கு அச்சிடப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய பிரசங்கம் இப்ப 22 இருந்து ஆரம்பிச்சு, நான் 27 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது எல்லாமே ரெக்கார்டிங். ஆனா எல்லாமே போய் 63க்கு பிற்பாடுதான் எது அமைக்கப்படுதுன்னு சொல்லுங்க. சபை ஒழுங்கே வருது அங்கதான் நீங்க பார்ப்பீங்க. அங்கதான் அவர் சொல்றேன், நீங்க சபையில என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது, ஏன்னா சாப்பிடக்கூடாது, ஏன்னா நீங்க வந்து அங்க தேவன் வாசம் பண்ண பாருங்க. முதலாவது 7 முத்திரை வெளிப்படம் முதலே எது எளிமையில் தேவன் மறைந்திருந்து தம்மை சபையை தான் அவர் ஒழுங்குபடுத்துரு. ஏன்னா சர்ச் தேவனுடைய ஆலயம், அங்க வாரவங்க. அப்ப இன்னைக்கு எத்தனை இப்ப நான் போன இடமெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆலயம், அதுக்காக ஆலயம் இல்லாத இடத்துல தேவன் வரமாட்டான்னு நான் சொல்லல. சபை வீட்டிலேயும் அவர் வரும், ஏன்னா அந்த நாள்ல வீடு. ஆனா அதை என்ன எப்படி வச்சிருந்தாங்க, பரிசுத்தமா வச்சிருந்தோம். ஆனா இன்றைக்கு நாங்க போய் பார்த்த இடமெல்லாம் அது இல்லை. இப்ப நான் அதுக்காக இது சரி அதுக்காக நான் சொல்லலை. ஏனென்றா நாங்க காகமா அல்லது புறாவா, ஏன்னா ஜனங்கள் வந்து ஒன்றே சிந்திச்சு ஒன்றே நினைச்சு ஒரு காரியம் எங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஏண்டா வார்த்தை பிரசங்கிக்கிற முக்கியம் இல்லை, அந்த சபையானதும் அதை பிரசங்கிக்கிறவன் அப்படி வாழ்ந்து காட்டோன் செய்தி அது ஆக இருக்கும். அந்த சபை
அந்த வார்த்தையை முதலாவது செய்யாம பிரசங்கிக்க தகுதியே இல்லை. அந்த ஜனங்களுக்கு ஒழுக்கம் தெரியாம அந்த ஒழுக்கத்தை இல்லாம தேவன் அதை முன்குறிச்சாருன்னு எங்களுக்கு தெரியும் தான். ஆனா அந்த சபையானது அந்த கட்டுப்பாடோடு இருக்கணும், அதை செய்யறவங்க இருக்கணும்ன்றதை நாங்க என்ன செய்யணும், அதை அறிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நீங்க அந்த பார்வையை நான் சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் பார்வை ஒரு மாமிச ஐக்கியத்தோட இருக்கிறீங்க. அன்பை செய்யுங்க, நான் அது வரவேற்கத்தக்கது. ஆனா ஐக்கியம் வேறு. ஆமேன். அந்த அன்பு காட்டப்படணும், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும், எல்லாமே இருக்கு. ஆனா ஐக்கியம் அது சரியென்று ஒரு உணர்வு உங்களுக்கு வருது. ஆனா அது அப்படி வர ஏண்டா காகத்துக்கு மட்டும்தான் அது இருக்கு. ஆமேன். காகம் தான் என்ன செய்யும், அதையும் புசிக்கும் இதையும் புசிக்கும். அதே போல அவங்க வார்த்தையை புசிச்சுட்டு அங்க போனா பாத்தீங்கன்னா அது ஒன்றுமே. அப்ப பாருங்க, அவங்க எந்தெந்த துறை எந்தெந்த கலையை அவங்க விசுவாசிக்கிறாங்க, அதுக்குள்ள தேவன் இருக்கிறார். அது வேதத்துல இருக்கு, பாடல்ல தேவன் இருந்தார். அதுக்காக பாலசுப்பிரமணியம் பாடினதுனால பாலசுப்பிரமணியம் அல்ல, அவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்று பிரசங்கிச்ச. அதே போல உலக அந்த சினிமாவிலே சிவாஜி கணேசனுடைய நடிப்பை ஒரு தேவனுடைய பிதா குமாரன் நடிச்சது என்று சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள. நான் இது பொய்ய சொல்லல, நான் உண்மையை பேசி. அப்ப அதனால பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா சினிமா, அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தியேட்டர்ல இருந்து செல்ஃபி அடிச்சு பேஸ்புக்ல போடும். அப்ப இங்க இருக்கிற பிள்ளைகள் அதை கேட்பாங்க. அப்ப இதை பார்த்துட்டு பயம் இல்லை, இது அது ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு நம்ம விடுவோம். ஏன்னா அங்க வீட்டுல இப்ப நான் என்னத்த சொல்றேன்னாண்டா, அந்த காரியம் இந்த செய்தி பேசுறதுக்காக சொன்னா அதுக்காக இப்ப எங்கேயோ யுத்தம் துவங்கிட்டு அதாலதான் அப்படி என்று சிந்திச்சுறாங்க. அதுக்கு நான் பேசல. நம்ம இந்த நாள்ல உண்மையை நம்ம பேசிக்கொண்டு, அதனால நம்ம எங்கேயும் ஒப்பிட்டு பேச விரும்பல. ஆனா வார்த்தை இன்றைக்கு நான் பேசினா நீங்க என்ன செய்யணும், மீனா காணும். ஆமேன். அதுக்காக தான் நான் பேசிக்கணும். அதுக்காக நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கண்டா அதை விட முயற்சிங்க. ஆமேன். அப்ப அதுதான் காரியம். அதுக்காக நீங்க இல்லைன்றது நான் சொல்ல வரையில, இங்க நாளைக்கு வர ஒரு வேளை தேவன் டைம் வச்சிருக்கலாம். ஆமேன். அதுதான் தேவன். ஆனா பிழை என்பது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க அடிக்கடி அதை சொல்றோம். ஏண்டா சபையினுடைய அழகே பெண்கள். அதனாலதான் நாங்க நீங்க அலங்கரிக்காதீங்க, ஏன்னா இப்படி வாங்க, இந்த ஒழுக்கத்துல வாங்க என்று சொல்ற காரியம் அதற்காக. ஏனண்டா அந்த காரியம் அதை நாங்க இதுல வாசிச்சோம். பவுடர் கூட அது எக்ஸ்ட்ராக என்ன செய்ய கொண்டு வரப்பட்ட காரியம். அது உங்களுக்கு ஒரு காரியத்துல ஒரு தேவைக்காக அப்படி செய்யற பட்சத்துல அது ஓகே. ஆனா அது அழகு என்ற ஒரு நோக்கத்துக்காக நீங்க போடுவீங்களா இருந்தா அது ஒரு தவறான காரியம். ரைட். அப்ப பாருங்க, அதுதான் தேவன். அப்ப பாருங்க, இந்த காகமானது என்ன செய்யும், செய்தியையும் பேசும், செய்திக்கு புறம்பானதையும் பேசி அது ஜீரணமா, அதுல ஒன்றுமே இல்லை. அதை தான் நான் பேசவா. ஏன்னா அப்படி காகங்கள் இந்த நாட்கள்ல என்ன செய்யுது போகுது. அப்ப அந்த காகங்கள் அதை பேசி என்ன செய்யும், குழப்பறதா இருக்கிறதுக்கு நீங்க வெள்ளாடா இருந்தா, இது வெள்ளாடு வேற சவுண்ட் என்ன செய்யாது, கேட்கா. அது உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வராது. அடே அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. ஏனென்றா எனக்கு இப்ப இது கஷ்டமா இருக்கிற காரியம் என்னன்னா, நாங்க இலங்கையை ஃபுல்லா ஆராய்ச்சி பார்த்தாலும் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது பிழைன்னு நம்ம கூக்குரலிட்டு இருக்கிறோம். மற்ற எல்லாமே சரியன்றிருக்கபடியே ஜனங்களுக்குள்ள என்னையா இருக்கிறது, ஒரு ஒரு தடுமாட்டம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாத, என்னடா வேறு சினிமாவை நாமன்று, மேக்கப்பு நாமன்று, என அது உடுப்பு அப்படி உடுத்துனா பரவாயில்லன்று. அப்ப எல்லா விவாக முறைகளை பார்த்தா அது பிள்ளைன்ற எல்லாமே ஒரு காரியம் என்று. ஆனா அங்க எல்லாமே என்ன சொல்லுது, சரி என்று சொல்லு. அப்ப அது பார்க்கும்போது அது என்ன ஜீர. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது, உண்ட வார்த்தை பிழைண்டா பிழை, தேவன் தான் வியாக்கியான். ஆமே. அதோடு அதை செய்யலாம், செய்து நாம போறதும் போகாததும் அவருடைய முன்குறிப்பாய். புரியுதா உங்களுக்கு? அதை தான் நாங்க சொல்றோம். அப்ப எங்களுக்கு தெரியணும், அதை சாப்பிட்டோன்னா அது எங்களுக்கு ஜீரணமாக கூடாது, அது தவறு. ஆண்டவரே அந்த தவறுல இருந்து என்ன செய்யும், நீ விடுதலையாக்கும். ஏன்னா அவர் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள தேவனை. பாருங்க, அந்த மகத்தான அந்த ரூத் முன்னுக்கு முடிச்சது யார, அகா புருஷன் சாவணும் அன்னைக்கு. அதுக்கு நான் சொல்லல, இன்னைக்கு புருஷன் என்பது உலகத்துக்கு அடையாளம், ஏன்னா ஸ்தாபனத்துக்கு அடையாளம். அப்படிதானே செய்தியில பேசுது. ஏன்னா அப்ப அப்படி இருக்கக்குள்ள பாருங்க. ஆனா அந்த ரூத்து கூட தான் யார் வார,
ஏசு கிறிஸ்துவார். ஆனா முன்னுக்கு பார்க்கல அவரோட ஜீவியம் எப்படி இருந்துச்சு? வித்தியாசமா. யார? மக்லோனையா கிளியோனையா முடிச்சிருந்த? ஏன்னா யார? யாரையா ஒரு ஆள். சரி, அப்ப பாருங்க, ஏன்னா அங்கால அடுத்த யாரு? ரூத்தும் ஒருபால். என்ன? மக்லோன் கிளியோன். அப்பாட பேர் என்ன? எலிமேலேக்கு. எலிமேலேக்கு மக்லோன் கிளியோன். ஏன்னா வியாதி துன்பமே. அப்ப அதெல்லாம் முடிக்கக்குள்ள அவருக்கு வியாதி துன்பம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அப்ப சொல்லுவேலுமா யாரு? மோவாப்புல இருந்த இவதான் அங்க வரப்போறான் இல்லை. ஆனா பாருங்க, அது மறிச்சோன்னா அவ எங்க வந்தா? தேவன் அதை செய்யும். ஆமே. அதுக்கு உங்கள்கிட்ட உங்களோட நற்கிரியல் தான் உதவி செய்யணும். அதாலதான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். உங்களுக்குள்ளதான் தேவன் வச்சிருக்கிறேன். ஆமே. அந்த ரெபேக்காளுக்கு சொல்லி செய்யல, சொல்லாம தான் அவ செஞ்சா. அதான் பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுறான். ஆமே. அப்ப அவட தாண்டோன்னு அதை மட்டும் கொடுத்துட்டேன், கேட்டதை கொடுத்த அப்படின்னுண்டாவா அடுத்தது கொண்டு போறான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒளிச்சு வச்சதெல்லாம் சொல்லிட்டியே என்று சொன்னா. ஏன்னா அங்க போன என்கிட்ட தீவினம் இருக்கு, ஸ்டொக்கெல்லாம் இருக்குது, ஏன்னா ஆடு மாடு இருக்கு. ஏண்டா அவ யாரா இருக்கிறா? உங்களை என்ன ஜோக்கா போனா விளங்க மாட்டா. யாரா இருக்கிறா? மத்தேயு 10 என்ன சொல்லுங்க டாக்டர். புறாக்களை போல ஆடுகளை ஓநாயலுக்குள்ளே அனுப்புறது போல, ஏன்னா நீங்க புறாக்களை போல கபடமற்றவர்களாகவும், ஏன்னா சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் என்ன செய்யுங்க. அதாவது புளிய கண்ட பாம்பு இப்படி விலகுற மாதிரி நீங்க கபடம், அதாவது நீங்க நம்புவீங்க. அப்ப நம்புவீங்க ஒரு ஆளை. இப்ப சரி, ஊழியக்காரனா ஒருவனை கல்லணை வச்சுட்டேன்றாலும் நீங்க புறாவா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நம்புவீங்க. ஐயோ, தேவன் அவரை எங்களுக்கு வச்சு அவர் மூலம் எங்களுக்கு பேசு. உங்களுக்கு வேற எது தெரியாது. நாளைக்கு அந்த கள்ளன் வந்து பின்மாற்றமாய் யூதாசா போனாலும் இன்னொருவர் வந்தோடனே நீங்க புறா திரும்ப அவரு. ஆனா நீங்க வேறதா இருந்தா, காவமா இருந்தா என்ன செய்யும்? உங்களோட யாராவது சூழல்ல பலவீனமோ அல்லது உங்களோட சிந்தையில காவமா இருந்தா, இல்ல முன்னுக்கு வந்தவரும் இப்படிதான் நல்லாலாம் பிரசங்கிச்சேரேன நல்லா. அப்ப நம்ம இப்ப கவனமா இருப்போம். ஓமா, நான் என்ன சொல்றேன்னா ஜதார்த்தத்தை பேசி கொண்டிருக்கேன். ஏன்னா ஆனா இப்ப புறா என்பது வசனத்துக்கு கீழ்ப்படி. கத்தர் உண்டு அங்க அவர் பேச. ஏன்னா எனக்கு இந்த சபையை தந்திருக்கிறேன். ஏன்னா அவர் பேசி, அவர் நல்லவனோ கெட்டவனோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை நாம இறைச்சியை சாப்பிட்ற முள் வருது, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்படி வச்சுட்டு சதையை சாப்பிட்டு ஜீரணமாயிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா நாம அதுல சந்தேக கண்ணோட்டம் இருக்கும்போது நம்ம யாரு? காகம். நான் என்னத்த சொல்றேன்னா வசனத்தை. அதுக்காக தான் அந்த எபிரேயர் 13 நிறைய இருக்கு. இப்ப எப்ப முடிக்க போறோமோ தெரியல, ஆனா டைம் வந்தா முடிச்சிருவேன். அதுக்காக நான் இந்த செய்தியை ஏன்னா உங்களுக்கு ஆழமா புரியணும்ன்றதுக்கா. அப்ப பாருங்க, கபடமற்றது. ஆனா இன்னைக்கு நாம புறாண்ட வேடத்தை உடுத்தி வந்து நாம என்ன செய்யறோம்டா, கபடம் இருக்கு, இவருக்குள்ள என்ன இருக்கு, ஏன்னா அப்படி இருக்கு. அப்ப வசனம் பேசுற இவர்கிட்ட கேட்கல, இவருக்கு சொல்லி இவர் அப்படி இருக்கும்போது நம்ம அதிகாரத்துக்கு என்ன செய்யல? கீழ்ப்படி. ஆனா நாங்க கடவுள் ஏற்படுத்த, கடவுள் கண்ணாக இருந்து எங்களை பார்க்கிறேன். எங்களுக்கு அதான் நீ தீமை செய்தா நீ என்ன செய்யணும்? பயப்படணும். தேவண்ட வார்த்தைக்கு புறம்பா இருந்தா, ஐயோ அவர் சொல்றது சத்தியம், அவர் என்ன நேசிக்கிறபடினால செய்கிறேன்றக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடும். ஏண்டா எப்பயுமே நான் அடிக்கடி திக்க சொல்றேன், தேவன் பரம ரகசியத்தின் வெளி அதுல அவர் சொல்றேன், கசப்பு, குரோதம், விரோதம் மூன்றும் வந்து விச. அதனால நான் அடிக்க சொல்ற, ஊழியக்காரனோட எந்த கசப்பும் இல்லாதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஏனாண்டா அவர் நல்லது பேசுறேன்றதை மட்டும், கெட்டதை பேசினா அவருக்கு நியாய தீர்ப்ப தேவன் தருவேன். ஆமேன். நான் இதுல தவறா இருக்கிறேன்னா அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம சீர்படுத்தினா நம்ம புறாவா இருக்கிறோம். புறாண்ட மீனி நம்ம ஆடு, புறா பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள இருக்குன்றது தேவனுடைய அர்த்தம். அப்ப அதுதான் காரியம். அப்ப அது தேவனுடைய. அப்ப ஒரு மரியாதையை வந்து நீங்க என்ன செய்வீங்க? அதான் நாங்க இப்ப 7ஆம் வசனத்துல யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படுங்க, யாருக்கு கணம் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கணம் பண்ணுங்க. ஏண்டா அதிகாரம் முழுவதும் தேவனால உண்டானது. ஏண்டா அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எது. அப்ப அதால உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன ஏற்று. அப்ப ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியில எபேசியர் 5 சபையானது பூரணப்பட, ஆங்கிலத்துல பார்த்தோம், தமிழ்ல எப்படி பார்த்தோம்? பக்தி விருத்தி அடைய. அப்ப பக்தி விருத்தி அடையக்கும் பூரணப்படுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம்.
அப்ப பக்தி வித்யன்னு ஜோன் ஜெபராஜ் மாதிரி ஊழியத்துல வந்து அந்த ஸ்பிரிட் வந்து ஆடி பாடுவீங்க நீங்கள் வேணா அந்த பக்தி அதை பேசல பக்தி விருத்தி பூரண நீங்க என்ன செய்யணும் பூரணப்படும். ஏன்னா மத்தேயு 5 என்ன சொல்லுது? கிறிஸ்து பூரண சத்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குரு. அப்ப 2 பேதுரு 1 இருந்து என்ன சொல்லுது? பிரமிட்ல சொல்லுது, இவைகள் உண்டாகி பெருகினால் உங்களை கனியற்றவர்களும் வீணராகவும் இருக்க வெட்டாது. அப்ப அதனால நீங்க உங்களோட அடுத்த வசனம் நல்லா சொல்லுது, உங்களோட பிரவேசம் பரலோகத்துக்கான பிரவேசம் நிச்சயிக்கப்பட்டு. ஏன்னா அப்ப ஏனண்டா அது எல்லாமே வந்தா இவைகள் எல்லாமே விசுவாசத்தோடு தைரியம் அந்த நற்குணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்தா அதுவ. அப்ப பாருங்க, அப்ப அதனாலதான் ஒருவன் சபைக்கு வரக்குள்ள ஒருவன் வியாதிப்படக்குள்ள வார்த்தையை கேட்கக்குள்ள வேற யாரும் கேட்காது. சபையினுடைய செய்தி அவன் கேட்பான், அதை விட இந்த செய்தி அவன் கேட்பான் தீக்கர்சியுடையத. அப்ப அது கேட்கப்படக்குள்ள இங்க பேசப்படக்குள்ள அவனுக்கு என்ன செய்யப்படும்? ஆசீர்வாதம். ஏன்னா அதுக்கு அந்த சவுண்ட். ஏன்னா தன்னை வழி நடத்த நான் எப்படி இந்த நாள்ல ஆயத்தப்படணும்ன்றத ஏன்னா தேவன் வந்து தண்டை பிள்ளை எங்க அனுப்புறாருன்னு பார்த்த முன்னுக்கு நல்ல உபாத்தியர். அவன் உண்மையை பேசுவான். நீங்க இதுல தவறு, இதுல பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க லேட்டா வாரீங்க, நீங்க இப்படி உடுப்பு போடுறீங்க, நீங்க மேக்கப் கொடுத்துறீங்க, நீங்க என்ன காரியத்துல நீங்க தவறுறீங்க எல்லாமே அவன் சொல்லும். ஏன்னா யாருக்கு அவன் இத கொப்பி கொடுக்கணும்? தேவனுக்கு சொல்லும். அப்ப நான் ஜெபிக்கக்குள்ள சொல்லுவேன், இந்த ஆத்துமா இதுல பலவின் ஆண்டவரே அதுல உதவி செய், அப்படிதான் நான் சொல்லி இல்ல நல்லொரு ஆத்துமா ஏன்னா இதுல நல்ல அப்படி சொல்லி இல்லை, எனக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் உபாத்தியருடைய வேலை. அப்ப அதே போல இந்த சபையை நீங்க புரியணும்னா இங்க வந்து எந்த நகை வஞ்சமும் என்ன செய்யக்குள்ள நெருங்காதபடி சத்தியம் நீங்க அறியும். சத்தியத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் நான் அடிக்கடி அந்த போன வாரம் சொன்னேன்னா, நான் நிறைய சபை ஜனங்க இங்க வாரண்டு வருவான், வரக்குள்ள அந்த சின்ன பிள்ளைகள் விடுற சேட்டையை பார்க்கக்குள்ள எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மேன ஓமா இல்லையா? அந்த புள்ள டிபிடிபிய சாப்பிடும், மில்கோட ஓடும். ஆனா எங்கட பிள்ளைகளை பார்க்கக்குள்ள அதை என்ன செய்யாது, அது செய்யாது. அதே போல பெரியவன் வந்தா என்ன செய்வான்? அவன் தேவதாஸ் போல தாடிக்காரனா வருவான், ஏன்னா கொட்டாயி விடுவான், ஏன்னா எல்லாத்தையும் செய்யக்குள்ள எங்களுக்கு என்ன செய்ய இருக்கும்? கஷ்டமா இருக்கு. ஓமா இல்லையாண்டு நான் ஜதார்த்தத்தை பேசு. அப்ப அதுக்காக நாங்க சந்தோஷப்படணும். ஏன்னா அது ஒரு சிறு பிராயம். அப்ப அதாலதான் அவங்கள நாங்க என்ன செய்ய மாட்டோம், முன்னுக்கு டக்கணும்னு ஏத்த மாட்டோம். ஏன்னா சின்ன பிள்ளை ஒரு பொயத்தை தெரிஞ்சாலும் அது எல்லாருக்கும் சொல்லி காட்ட தெரிகிற மாதிரி புதுசா வந்தவங்க எங்களுக்கு போதிக்க வெடிக்கிடுவான். ஏன்னா அதுக்குள்ள அவங்க வரங்கள் தேவன் இருக்கிற மாதிரி. அப்ப அது எங்களுக்கு பார்க்கல சிரிப்புவா. அப்ப அதாலதான் நீங்களும் புரியணும் என்றால் சிலது ஸ்தாபனம் என்ன செய்யும் வந்துட்டு. அப்ப அதாலதான் இங்க வாராக்கள் அந்த கூட்டங்களை பெட்டி காரியங்களை சொல்லி அந்த புதுசா வந்த ஆளுக்கு காரியத்தை செஞ்சு இப்ப அந்த ஆள் ஆவலை அதிகமா விரும்புறபடினால என்ன செஞ்சுட்டு அங்க 28ஆம் தேதி வாரத்துக்கு ஓட போயிடுச்சு. அங்க அவருக்கு என்ன நடக்கும்? நல்லொரு சிங்கள பிறர் வந்துட்டு அவர் நல்லா வழியில இங்க ஏத்திட்டு பப்பாசி மரத்துல ஏத்தின மாதிரி அந்த ஆள் ஆடி போயிட்டு கடைசி அதுவும் முறிஞ்சு இதுவும் முறிஞ்சு. இதை நாங்க வாழ்க்கையில் அந்த ஊழியத்திட்ட நாங்க சொல்லி வார காரியம், நம்ம அந்த ஊழியத்திட்ட சொல்லி வார காரியம். ஏன்னா அவ இப்ப வந்து ஒரு காரியம். ஏன்னா அந்த ஆத்துமா நல்ல ஒரு ஆத்துமா நல்ல விதம். ஆனா என்ன செய்யற மேடம், மேல வந்தோடனே பப்பாசி மரம் தெரியும் தானே, நிறைய கனி இருக்கு, அப்படியே முறிச்சு அப்படி எத்தனையோ காரியத்தை நாங்க கண்ணால பார்த்து இண்டும் அவங்க திருந்து. அப்ப அதை பார்த்தேன் இந்த ஆள்ற வேகத்துக்கு சரி ஏதோ எங்கட சபையில இருந்து ஒரு ஆள் அப்படி நடக்குது சிங்கள போத்துன்னு அந்த ஆளு இடரெல்லாம் மாறி வச்சு கொடுத்தோன்னே முதல் தரம் வீட்டுக்கு போய் சொல்லி பார்த்தேன். அந்த ஆளுக்கு அவர் வேகமா உண்டு அறியணும், பிரமிட்ல உச்சியில நிக்கணும். அப்ப அது அங்கதான் சரி. அப்ப அவங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவங்க இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க, பிறரா நம்பர் கொடுத்தேன். அப்ப ஏனண்டா அந்த காரியம் என்னடா, அவங்க என்ன நம்ம எதிரியா அவங்கள இல்லை, நாம எதிரியான்னு நினைக்கிறேன். எங்கெங்க யார் வளர்க்கணுமோ அங்க போய் வளர்ந்துருங்க, எங்கெங்க முறியணுமோ. அப்ப அதனால அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இவரை அவங்களுக்கு நம்பரை கொடுத்து அனுப்பினேன். இப்ப அந்த ஆள் ஒருவேளை இந்த கிழமை அங்கேயோ அடுத்த கிழமை அங்கேயோ தெரியல. நான் ஏன்னா எங்கடாக்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒரு மேன்மையை அறியும், ஒரு ஊழியம் இருக்கணும்னு எல்லா இடத்துல. ஏண்டா சபையானது ஒரு காரியமா எதை போதிச்சிட்டு இருக்குது,
இங்க தீக்கரிசி காகம் அப்படி இருக்கும், எல்லாம் ஜீரணமாகிறது இருக்குது, அதுக்கு புறாவுக்கு ஜீரணமாகாதது இருக்கு. அப்ப எனக்கும் உங்களுக்கு தேவன் இப்படி என்றுட்டேரண்டா ஜீரணமே ஆகக்கூடாது. ஆமே, தேவனே வியாக்கியா. அதான் உங்களோட கொள்கையும் எந்த கொள்கையும் ஆயிருக்கும். வார்த்தைக்காக நிற்கும். ஆமே, வார்த்தை எது போதிக்கோ அது சரி, அது தேவன், அவரே வியாக்கியான், அது சாப்டர் க்ளோஸ். ஆமே, அதுக்கு இந்த காலம் அந்த காலம் அண்டி இல்லை, அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். இன்றைக்கு தேவன் ஒரு தீக்கரிசி அனுப்பி எல்லா ஆலோசனையும் எங்களுக்கு தந்து, நாங்கள் எங்கேயும் ஓட தேவன் இல்லை, தேவன் நாங்க எது சரி எது புல என்று காட்ட தேவன் தந்துட்டு, அதுக்காக ஆக்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கிச்சா அது ஒரு காக்க. நான் அப்படி பேசினாலும் நான் ஒரு காக்க என்றதுக்காக தான் நான் பேசி கொண்டிருக்கேன். ஆமேன். அதை தீர்மானிக்கிறது நீங்க. அதனாலதான் நான் இந்த இடத்துல இருந்து சொல்றது, உங்களுக்கு இது தவறண்டா உடனே தீவிரமா விடுங்க, இது சரியண்டா உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இதுக்கு உத்தமமா வாழுங்க. உங்களுக்கு என்று தேவன் என்னத்தை வச்சிருக்கிறோம், இங்க உங்களுக்காக தேவன் எந்த பொறுப்பை வச்சிருக்க உத்தமமா செய்து அவருடைய ராஜ்யத்துக்காக நடங்க. அதுதான் உங்களுடைய சேவையாயிருக்கு. ஏண்டா நீங்க தான் தேவன் இந்த நாள்ல நம்பி உங்கள்கிட்ட தான் அவர் பொறுப்பை தந்திருக்கிறார். அதனாலதான் எனக்கு சில நேரத்துல கண்ணீர் இன்றைக்கு அந்த பாட்டு படிக்கக்குள்ள எனக்கு சந்தோஷம் வெளியே வந்துரு. என சின்னஞ்சிறு வயதிலே என தெரிஞ்சு கொண்டார். என அடுத்த இன்னொரு வசனம், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் அளவும் என காது. எனக்கு பிடிச்ச வசனம், எனக்கு சின்னல இருந்து அந்த பாட்டு விருப்பம். அதே போல அது எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு, உங்களை நம்பிதான் அந்த மனவாட்டி என்ற ஒரு ஸ்தானத்தை அவர் தந்திருக்கிறார். ஆமே, அந்த நம்பிக்கையை நீங்க காத்து கொள்ளணும், அந்த நம்பிக்கையில நீங்க நடக்கணும். நம்பிக்கையில இன்னொருவன் என்னால இடரக்கூடான்ற நோக்கத்துல உங்களோட அலங்கரிப்பு, உங்களோட பேச்சு எல்லாமே என்ன கவனமா இருந்து கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தி அவருடைய சாயலை தரிவு செய்யும் போதுதான் நீங்க ஒரு புறாவா இருக்கிறீங்க. புறாண்ட மீனிங் நீங்க செம்மறியாடு, புறா பரிசுத்தாவே தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களை தேவன் அந்த முத்திரித்திருக்கிறார் என்பதை நீங்க நிச்சயித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, மது சோதரம் சோதரம். ஆண்டவரே சர்வலவரே, கொடான கொடி சோதரம். அப்பா பிதாவே, மது சோதரம். ஆண்டவரே ஜீவனுள்ளவர் தேவனே, கொடான கொடி சோதரம். ஆண்டவரே நேற்றும் என்றும் மாறாதவரே, மது சோதரம் 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 சோதரம். மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோதரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே ஒரு அழகான ஒரு செய்தியை கர்த்தாவே உமக்குள்ளாக நாங்கள் தீர்மானித்து இந்த இடத்திலே கர்த்தாவே நாங்கள் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள நீ செய்த கிருபைக்காக உமக்கு சோதரம். ஒருவேளை காகத்தை போல சில ஆண்டவரை ஆகாரங்களை நாங்கள் சாப்பிட்டாலும் அது எங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குமானால் இந்த நேரத்திலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஏனென்றால் அது எங்களுக்கு ஒவ்வாமையை கொண்டு வருகிறது. ஆண்டவரே, அது அந்த உணவு எங்களுக்கு ஜீரண சக்தியை ஏற்படுத்தாதபடினாலே அது எங்களுக்கு ஒரு உபாதைகளை கொண்டு வந்து கஷ்டமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரிஜினல் உண்மையான ஒரு பிறப்பாக நாங்கள் இருப்போமானால் அது எங்களுக்கு செமிபாடடைந்து அதிலே ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வாழ்வோமானால் நாங்கள் காகம் என்பதை கண்டுகொள்ள நீ செய்த கிருபைக்காக கொடான கொடி சோத்திரம். அதே நேரத்திலே கர்த்தாவே, வார்த்தை தான் எனக்கு முக்கியம், வார்த்தையின்படியே நான் வாழ விரும்புகிறேன், அதுவே அங்கே நிரந்தரம் என்பதை இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கொண்டு கண்டால் நிச்சயமாக தேவன் கர்த்தாவே, மெய்யான பரிசுத்தாவி நீர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், அதனாலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று யாராவது சிந்திப்பார்கள். ஆனால் அதையும் நீர் ஆண்டவரை காண்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, நாங்கள் காகங்களை போல சில செயற்பாடுகளை செய்தோம் என்பது முக்கியமல்ல, அது எங்களுக்கு ஜீரணத்தை கொண்டு வந்து அன்று இருக்கிறது என்பதுதான் அதிலே கஷ்டமானது உண்டு. ஆனால் அது ஒவ்வாமையை கொண்டு வந்து கர்த்தாவே, அது எங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை நாங்கள் உமக்கு புறம்பாக செய்த காரியமே எங்களை குழப்பப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு ஒத்து வரவில்லை. ஏனென்றால் நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே உம்முடைய சிந்தைக்குள்ளாக இருந்து வார்த்தையினாலே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டபடினால் உம்முடைய வார்த்தைக்காக சாட்சியாக இருக்க நாங்கள் பிரியப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். அதனாலே கர்த்தாவே,
இது எந்த மனிதனுக்காகவோ எந்த சபைக்காகவோ தனிப்பட்ட ஆண்டவரே அது ஆண்டவரே தாக்கத்துக்காக அல்லது ஒரு நோக்கத்துக்காக பிரசங்கிக்கப்படவில்லை. இப்படி நாங்கள் வாழ வேண்டும் இந்த காலத்திலே, அப்படிப்பட்ட ஒரு பேழையின் காலத்திலே நாங்கள் ஜீவிப்பதினாலே நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடந்தது என்பதை ஒரு காலத்திலே காகமும் அதே ஒரு மாய்மாலக்காரனாக கோதுமையை சாப்பிட்டு கொண்டு நடித்து கொண்டிருக்கும் என்ற ஒரு காலம் பேழைக்குள்ளாக அது இருந்தது தானே என்று நாங்கள் வியக்கிற ஒரு காலமாக இருக்கும். அதே போல இந்த பேழையாகிய இந்த செய்தி, பேழையாகிய உம்முடைய நாமம் அதுக்குள்ளாகவும் இது இருக்கும் என்பதை காண்பிக்கவே இது பிரசங்கிக்கப்படுகிற ஒன்றாயிருக்கிறது. அதிலே நானோ அல்லது இந்த ஜனமோ அல்லது உலகத்திலே யாரோவது ஒருவர் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக, ஏனென்றால் வார்த்தையை இன்னொருவருக்கு கொண்டு போற ஒரு பாகம் மணவாட்டியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஜனங்கள் இந்த செய்தியை அறிந்தால்தான் அதை இன்னொருவருக்கு கொண்டு போக முடியும். அதனால் நீர் பேசின அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த சபையை மென்மேலே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யம் வருகிறதுக்கு முன்பாக இன்னும் அதிகமாக உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் பலப்பட்டு எந்த ஜனமும் கைவிடப்படாதபடி கற்புள்ள கனியலாக ஆண்டவரே ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்பட ஒவ்வொருவரும் வேதனை அடைய நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்க வர்ற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும், இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே இனிமேல் வரப்போற ஒவ்வொருவரையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார் என்ற வண்ணமாக உண்மையான ஜனங்கள் இங்கே பிரவேசிக்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாயிருக்க, இந்த சபை பரிசுத்தமாயிருக்க, எங்களுடைய குறைகள் அந்த இடரலுக்கு அமையாத வண்ணம் கர்த்தாவே அடியான் தொடக்கம் ஒவ்வொரு ஜனங்களும் ஆயத்தப்பட நீர் கிருபை செய்யும். நாங்கள் குறை உள்ளவர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் குறை உள்ளவர்கள், ஆனாலும் உம்முடைய வார்த்தை எங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றி கர்த்தாவே வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரஸ்நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ்